ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். சிஸ்டர் ஹேமா, நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? Okay, brother. Dear Heavenly Father, we thank you, Lord, for this day that you have given us, Lord God, that we have been able to come together for a round of Bible study, sitting at your feet and listening to your word, Lord God. I pray that you would use Brother Louis and Brother Sam in teaching us, Lord God, your word, Father God, and everything from your word and nothing but the truth, oh Father God. Lord, may this study be an edifying thing to us, Lord, that it may edify each one of us and we may apply the practical truths in our everyday life and be able to share this with others who may have a lot of misconceptions, Father God. This may be a good opportunity for an eye-opening session to all of us, Father God. I thank you, Lord. I pray for many people who are ready to join. May they all be joined and be blessed through this study, Father God. Bless each one of us and all our family members. I submit them into your hands. Bless each one of them and keep us in good health by your grace, Father God. In Jesus' name I pray. Amen. 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 Thank you. நம்ம வந்து இந்த வேதாகமத்துல மரணம் தொடர்பான அந்த குழப்பமான பகுதிகள் அப்படின்ற இதுல இருந்து நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம். அதுல என்ன குழப்பமான பகுதிகள் அப்படின் போது மேலோட்டமா பார்த்தா அதுல வந்து ஒரு வேற மாதிரி ஒரு கருத்து இருக்கும். ஆனா வேதாகமத்துல ஒரு அடிப்படை சத்தியம் இருக்கு. அந்த அடிப்படை வேதாகம சத்தியத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி சில காரியங்களா அதுல மரணம் தொடர்பா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதுல முதலாவது பார்த்தது என்னது ஞாபகம் இருக்கா இருக்காது யாராவது? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம பார்த்தது இந்த கன்ஃபியூஷன் பேசேஜஸ்ல யாராவது சொல்ல முடியுமா? என்ன ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஜோனா ஜோனா ஜோனா. டெத்ல மரணம். அதான் மரணம். அதான் அதை பத்தி பார்த்துட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து யோனா மீன் வயிற்றுல 3 நாள் உயிரோடு இருந்தாரா, இரவு பகல் உயிரோடு இருந்தாரா, மரித்து இருந்தாரான்னு. ஏன்னா பொதுவான டீச்சிங் படி யோனா வந்து மீன் வயிற்றுல இருந்தாரு, உபவாசம் இருந்தாரு, ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு 3 நாள் அப்படின்லாம் நிறைய இருக்கு. ஸோ வேத சத்தியத்துல இருந்து அவர் 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றுல மரித்து தான் இருந்தார் அப்படின்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கு அடுத்த டாபிக்கா நம்ம பார்த்தது வந்து சாம்வேல் மரித்த பிறகு சவுலோடு வந்து பேசினாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசின மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு பைபிள்ல. அதுல இருந்து எடுத்து நம்ம பார்த்து இல்ல அது வந்தது வந்து சாம்வேல் கிடையாது, அது ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஆவிதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மூணாவதா என்ன பார்த்தோம் நம்ம கடைசியா? எலைஜா ஈனோக். ஸோ ஏனோக்கும் எலியாவும் மரிக்காமல் பரலோகத்துல போயிட்டாங்க, பரலோகத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் மரிக்காம பரலோகத்துல இருக்கிறாங்க அப்படின்றது பொதுவான டீச்சிங்கா இருக்கு. ஆனா வேத சத்தியத்திற்கு அது முரணா இருக்கு. அப்ப அந்த விஷயத்த நம்ம வேத வசனங்கள் மூலமா பல வசனங்கள்ல இருந்து நம்ம எடுத்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஏனோக்கும் எலியாவும் எல்லாரை போலதான் மரித்திருக்கிறாங்க. அவங்க மரித்து இன்னைக்கும் உயிர்த்தெழல இன்னும் இனிமேல் தான் எல்லாருடைய உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குமோ, நாட்களின் முடிவுல எல்லாருடைய உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குமோ அப்போ எல்லாரையும் போலதான் அவர்களும் உயிர்த்தெழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த 3 டாபிக் நம்ம இப்ப இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். இன்னில இருந்து ஆரம்பிச்சா அடுத்து மேபி ஒரு 4-5 வாரத்துக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐசேர்வான் லாசரு. அப்ப இந்த ஐசேர்வான் லாசருல இருக்கக்கூடிய இந்த ஓமை, அது ஒரு ஓமையா இருக்கு, அது ஓமை தானா, அந்த ஓமையினுடைய சத்தியம் என்ன அப்படின்றது, அதுல இருந்து எதுக்காக நம்ம இது பார்க்க போறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து இன்னைக்கு நம்ம புதுசா அடுத்த ஒரு இது ஆரம்பிக்கிறோம். அதாவது இதே குழப்பத்திலேயே அந்த மரணம் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த குழப்பமான பகுதிகளில் இந்த பேரபிள் ஆஃப் த ரிச் மேன் அண்ட் லாசரஸ் அப்படின்றதுல அந்த ஐஸ்வர்யான் லாசரு அந்த ஓமையில இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ஐஸ்வர்யான் லாசரு இந்த ஓமையை பற்ற உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது ஓகே ஐஸ்வர்யான்னா இது, லாசர்னா இது, இதுல இந்த மரணம் இருக்கு, ஆபிரகாம் மடி இருக்கு இப்படின்ட்டு நம்ம அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறது கிடையாது. ஏன்னா அப்படி பண்ணோம்னா அது வந்து ஒரு தவறுதலான ஒரு புரிதலுக்கு தான் கொண்டு போய் விடுமே தவிர அது ஒரு கரெக்டான
விதமா இருக்காது. அப்ப நம்ம இதை வந்து சில கேள்விகள் வச்சு கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம், கொஞ்சம் ஸ்லோவாவும் பார்க்க போறோம். இந்த இதை ஏன்னா இந்த ஓமை வந்து ஒரு முக்கியமான ஓமை, எப்படி முக்கியமானதுன்றதையும் நம்ம பார்ப்போம். அப்போ முதல் கேள்வி, மரணம் தொடர்பாக ஒரு குழப்பமான பகுதிகள் வேதத்துல இருந்து நமக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கிறத நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு வர்ற லிஸ்ட்ல, அந்த பட்டியல் அந்த லிஸ்ட்ல நம்ம இந்த ஓமையை வச்சு ஏன் படித்து புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா எத்தனையோ ஓமைகள் இருக்கு, ஆனா இந்த ஓமையை மட்டும் இப்படி படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய குழப்பமான காரியங்கள் இதுல இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு இதுல குழப்பமே தெரியாது. இந்த வசன ஓமையை படிக்கும் போது ஓகே தெளிவா இருக்கு, எல்லாமே இருக்கு, அப்படியே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுல ஒரு குழப்பம் இருக்குன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இதை நம்ம ஏன் இந்த ஒரு காரியத்துல படிக்கிறோம் அப்படின்றது புரியும். இப்ப ரெண்டாவது நம்ம ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐஸ்வர்வான் மற்றும் லாசரு இந்த ஓமை இது எதை பத்தியது? யாராவது சின்னதா ஒரு சின்ன பிரீஃப் கொடுக்க முடியுமா? இந்த ஐஸ்வர்யான் லாசருனுடைய ஓமை எதை பத்தினது? கிங்டம் மில்லேனியம் ரெign ஆஃப் கிரைஸ்டுக்கா? மில்லினியம் ரெign ஆஃப் கிரைஸ்ட். ஓகே, வேற வேற யாராவது? கண்மணி. பரலோகத்து நரகத்தை குறிச்சு ஒரு கான்வர்சேஷன் இங்க சபையில வந்து இப்படி போயிட்டு இருக்கு. பரலோகம் சூப்பர். நரகம் நரகம் இப்படி அதிகமா இப்படி இது பண்ணோம்னா ஓகே, பரலோகம் நரகம் அதை குறிச்சு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. conversation வேற போயிட்டு இருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது தாட் இருக்கா இந்த ஓமை எதை பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? ரிச்மேன் உலகத்துல இருக்கும்போது எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். என்ஜாய் பண்ணா. ஓகே, அதனாலையும் டு ஹோல்ட் ரிச்சஸ் கூட. ஓகே. ஸோ அப்ப ரிச்மேன் வந்து இங்க உலகத்துல வந்து அதிகமான ரிச்னஸ்ல இருக்கான், அவன் ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்ணல, ஸோ அதனுடைய இது சொல்றது. ஓகே. ஸோ அது அந்த பனிஷ்மெண்ட் காமிக்கிறாங்க. அது ஸோ அதனுடைய இம்பாக்ட் இந்த பூமியில் நம்ம எப்படி வாழறோம் அப்படின்றதுக்கான இம்பாக்டை காட்டுறதுக்காக ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றோம். இது இல்லாம வேற ஏதாவது கருத்து இருக்கா, இல்ல இதுக்குள்ளதான் எல்லாருடைய கருத்துமே இருக்கா? இந்த ஹெல் இருக்குன்றது ப்ரூவ் பண்றதுக்கு இது இந்த பேரபிள் தான் எடுத்து சொல்லுவாங்க. அதாவது ஆமா, பாரு, அந்த ரிச் மேன் வந்து he was burning and his tongue was on fireன்றது இந்த பேரபிள் தான் எடுத்து காமிக்கிறாங்க. இதுக்கு நமக்கு வேற சொல்யூஷன் ஆன்சரே கொடுக்க முடியாம இருக்கு. ஆமா. சோ நரகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல எரிஞ்சுகிட்டு இருக்காங்க, அதுல நாவல வறண்டு இருக்கு, ஒரு சொட்டு தண்ணியாச்சும் கிடைக்குமா அப்படின்றதுக்கு வந்து கோட் பண்றதுக்கு இந்த பேரபிள்ல தான் எடுத்து கோட் பண்றாங்க. இது பைபிள்லயே எழுதி இருக்கிறதுனால இதுவும் ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு. இல்ல இது வந்து ஒரு ஹெல்ல ப்ரூவ் பண்றதற்கான ஒரு முக்கியமான பேரபிளா இது இருக்கு. ஸோ அதுவுமே இந்த பேரபிளினுடைய இந்த பேரபிளை பத்தி என்னெல்லாம் வந்து கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்த்தோம் இவ்வளவு நேரம். அப்போ இந்த இத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து, அதாவது இருக்கிற ஓமைகள்லயே இந்த ஓமை தான் ரொம்ப கஷ்டமான ஓமை, ரெண்டாவது ஒரு குழப்பமான ஓமையா இருக்கிறது. நார்மலா டக்குன்னு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஓமை கிடையாது இது. அதனாலதான் இப்ப ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள்னு பார்த்தோம், மரணத்தை குறிச்சு பார்த்துட்ட பிறகுதான் நம்ம அதுல கன்ஃபியூசிங் டாபிக்ஸே பாக்குறோம். அப்ப மரணம் குறித்து நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வேதத்தின் அடிப்படையில ஒரு சத்தியத்தை நம்ம பார்த்துட்டோம். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவங்க பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம். இங்க வந்து ஐஸ்வர்யான் வந்து நரகத்துல எரிஞ்சிட்டு இருக்காரு, ஒரு சொட்டு தண்ணியாச்சே கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கிட்ட கான்வர்ஸ் பண்றாரு, ஆபிரகாம் மறுமொழி கொடுக்குறாரு, பேசுறாரு. ஸோ இப்படி நிறைய மரணம் தொடர்பா, ஏன்னா இதெல்லாம் மரித்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இந்த ஓமையில சொல்லப்படுது. உயிரோடு இருக்கும்போது கொஞ்சம் தான் இருக்கு, மரித்த பிறகு இருக்கிற கான்வர்சேஷன் தான் இதுல ஃபுல்லாவே இருக்கு. அப்ப இதுல யாரெல்லாம் மரித்திருக்கிறவங்க இந்த கான்வர்சேஷன்ல இருக்கிறாங்கன்னு பார்த்தா, லாசருவை பத்தி பேசுறாங்க, ஐஸ்வர்யவான் பேசுறாரு, ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. ஸோ இவங்களுக்குள்ளான கான்வர்சேஷன் எல்லாம் இருக்கு. அப்ப மரித்த பிறகு அடுத்த வாழ்க்கையில இந்த கான்வர்சேஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு காரியங்களா இருக்கு. இது வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு பைபிள் டீச்சிங், அந்த வேதாகம் சத்தியத்திற்கு முரணா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இதை வந்து எடுத்து படிக்கும் போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. எப்படி மற்ற
வசனங்களோட இதை காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படி இதை ஒத்து வச்சு பாக்குறது அப்படின்றதும் கஷ்டமா இருக்கு. இதுல வந்து இந்த ஓமை தான் இவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாரும் வந்து இது பண்றதுக்கான காரணம் வந்து இந்த ஓமை வந்து தவறாதான் புரிந்து கொள்ளப்படுது. ஏன் அப்படின்னா இதனுடைய காரியங்கள் சரியா புரியாதனால இதை வந்து தவறாதான் புரிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் எனக்கு இதா இருக்கு. ஓகே, ஸோ அப்படி இந்த உவமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உவமையை புரிந்து கொள்வதுல என்னெல்லாம் குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு புரியணும். அப்ப ஏன்னா இந்த ஓமை வந்து இருக்கு, இதுல நிறைய காரியங்கள் நம்ம பார்ட்டா பார்த்தோம். அப்ப இந்த ஓமையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் முதல்ல இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஓமையில இருக்க குழப்பம் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த ஓமை வந்து இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு நாள்ல முடிக்க போறது இல்லை, மேபி இது வந்து ஒரு 4 to 5 weeks நான் எடுக்கலான் இருக்கேன். கொஞ்சம் டீட்டெயில்டா எல்லாத்தையும் பார்த்து எடுக்கலான் இருக்கேன். ஸோ முதல்ல இந்த ஓமையை வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு ஃபுல்லா அந்த ஓமையை நம்ம வாசிடலாம். ஸோ லூக்கா 16:19 வரைக்கும் இருக்கு. லூக்கா 16:19 வரைக்கும் யாரா படிக்கலாம்? ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அப்படியே 22, 23, 24 அப்படி லைனா படிச்சுட்டு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அப்போது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியா அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். ஓகே, இப்ப இதுதான் வந்து அந்த ஓமை. ரொம்ப கன்ஃபியூசிங்கா, ரொம்ப கஷ்டமா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓமையை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஓமையில இருக்கிற குழப்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? அந்த வசனங்கள் பார்த்ததுல இதுல என்னெல்லாம் குழப்பமா இருக்கக்கூடிய காரியங்களா இருக்கு இந்த ஓமை நம்ம பார்த்ததுல இருந்து? நிறைய இருக்கண்ணா. அததான் கேக்குறேன் என்னன்ட்டு. நீ ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன குழப்பங்கள் இருக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் போடலாமே. அழிந்து போனவங்க நினைவுகள் அழிந்து போகணும்னு வார்த்தை சொல்லுது. அப்போ அவனோட 5 தம்பிக எப்படி இருக்காங்கன்றது அவனுக்கு எப்படி தெரியும்? அது தெரியாது. ஆமா, அதுக்கு முன்னாடி 5 தம்பிங்க இருக்கிறதுல முதல்ல எப்படி அவன் பேசுறான்? ஓகே,
லாசருன்ற அது நினைவும் கிடையாது. ஆமா. மரித்த வேற நினைவு ம். இல்ல. அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. செயலற்று போயிருக்காங்க. அது எப்போ அத எப்படி இதெல்லாம் அவரால பார்க்க முடிந்தது? லாசரு நல்லா இருக்கிறான்னுட்டு. ம். அதுவும் தாகம் இல்லாம சார், அதுல எடுக்குதுன்றாரு. இந்த நாக்கு வறண்டு போகுதுன்றாரு. தண்ணி ஆமா. வேணும்ன்றாரு. ம். ஸோ வேதனைப்படுகிறேன் ஆனா அந்த பாருங்கன்ட்டு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. ம். அதெல்லாம் பெரிய இல்ல கம்பீரம். பூமியில இருக்கும்போது நீ சுகத்தை அனுபவித்தாய், அவன் வேதனையை அனுபவித்தான் அப்படின்றாரு. ம். அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஆமா. ஸோ இப்ப இந்த ஓமை வந்து எவ்வளவு ஒரு குழப்பமான ஓமையா இருக்குன்னு தெரியுதா? ஏன்னா இந்த அடிப்படை சத்தியங்கள் ஆமா. இப்ப இந்த அடிப்படை சத்தியங்கள் தெரியல அப்படின்னா தனிப்பட்ட முறையில இந்த ஓமையை எடுத்து பார்த்தோம்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா ஒருத்தர் மரித்தாரு, அவர் நல்லவரா இருந்தாரு, ரொம்ப ஏழ்மையில கஷ்டத்துல இருந்தாரு. ஆனா இன்னொருத்தர் வந்து நல்ல காசு வச்சிருந்தாரு, அவர் இவருக்கு கொடுக்கவே இல்லை, ஒண்ணும் செய்யல. 2 பேரும் செத்துட்டாங்க. யார் பூமியில நல்லா வச்சுக்கிட்டு அவனுக்கு இறக்காம அந்த மாதிரி இருந்தாங்களோ அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆபிரகாம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னொருத்தர் யார் வந்து இந்த பூமியில ரொம்ப கஷ்டப்பட்டு ஒண்ணும் இல்லாம இருந்தாரோ அவர் நரகத்துக்கு போயிட்டாரு. ஓகே, அங்க நரகத்துல இது பணக்காரனா இருந்தவர் வந்து நரகத்துக்கு போயிட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் அங்க போன பிறகு நரகத்துல வேதனையா இருக்கு, நெருப்பெரியுது, தாகம் எடுக்குது. அவர் வந்து உணர்ந்து நான் தான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், அட்லீஸ்ட் என்னுடைய 5 சகோதரர்கள் உயிரோட இருக்காங்க, இங்க இருந்து ஒருத்தர் போய் சொன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இது வந்து இந்த அடிப்படை சத்தியங்களுக்கு மாறா இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு இதுல குழப்பமே இருக்காது. அப்ப அது தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த ஓமையே வந்து ஒரு தனியா வேதத்துல ஒரு தனியா ஒரு ஓமை ஒரு பீஸ் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், எந்த இதோட சம்பந்தமா சேராம இருக்கிற மாதிரி. சோ அப்ப இந்த அடிப்படையா இந்த வேதாகம ஏதோ ஒரு எக்கோ வருதுன்னு நினைக்கிறேன். யாருக்கா எக்கோ வருதா? இல்ல. ஓகே, எனக்கு 2 தடவை கேட்ட மாதிரி. ஓகே, அடிப்படை வேதாகம சத்தியத்திற்கு முரணா சில காரியங்கள் இங்க இருக்கிறத நம்ம இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தோம். இப்ப இதுல வந்து நானும் ஒரு சில இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த அடிப்படை சத்தியத்திற்கு முரணா இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போல ஒரு சில இது போட்டிருக்கேன். சோ அதுல வந்து இப்ப பார்த்தோம்னா மரித்த பிறகு ஆபிரகாம் மடி அப்படின்ற ஒரு இடம் சொல்றாங்க, நரகம் அப்படின்னு ஒரு இடம் சொல்றாங்க. அப்ப இறந்த பிறகு செல்லக்கூடிய அந்த இடம் வந்து தனித்தனியா 2 இடங்கள் இருக்கா? முதல் கேள்வி. மரித்த பிறகு நல்லவங்க போறதுக்கு ஒரு இடமும் கெட்டவங்க போறதுக்கு ஒரு இடமும், நல்லவங்க போற இடத்துக்கு பேரு ஆபிரகாம் மடினும், கெட்டவங்க போற இடத்துக்கு பேரு நரகம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதை நம்புறாங்க. ஆமா, மரிச்ச பிறகு நம்புறாங்களா இல்லையா? நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா இல்ல நம்புறாங்களா? நம்புறாங்க. நாங்களும் ஒரு காலம் அப்படிதான் நம்பிட்டு இருந்தோம். ஓகே. சோ அப்ப இது வந்து பொதுவா கிறிஸ்தவத்துல நம்பக்கூடியது என்னன்னா, ஒருத்தர் மரித்தாங்க அப்படின்னா நல்லவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துக்கும், கெட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்க இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓமையை நம்ம படிச்சு முடிக்கும் போது இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பதில் தெரிஞ்சிடும். சோ அப்ப இப்படி 2 இடம் இருக்கான்றது முதல் கேள்வி. அடுத்தது, இந்த ஓமையினுடைய அடிப்படையில ஒருவர் பரலோகத்துக்கோ இல்ல நரகத்துக்கோ போகணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? என்ன செஞ்சா இல்ல எந்த செயல்னால அவங்க பரலோகத்துக்கோ இல்ல நரகத்துக்கோ அவங்களுடைய டிசிஷன் எடுக்கிறாங்க? ஏன்னா இங்க வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதோ மனம் மாறுறதோ ரட்சிக்கப்பட்டதோ அந்த மாதிரி எதுவும் இல்லை இந்த இதுல. சோ அப்ப இந்த ஓமையின் அடிப்படையில ஒருத்தர் பரலோகத்துக்கு போறதுக்கோ இல்ல நரகத்துக்கு போறதுக்கோ அவங்க என்ன செஞ்சா அந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆபிரகாம் மடின்ற ஒரு வார்த்தை இங்க புதுசா வருது. இந்த ஆபிரகாம் மடினா என்ன? அது எங்க இருக்கு? வேதத்துல இது இல்லாம வேற எங்கேயாவது ஆபிரகாம் மடின்னு இருக்கா? வேற ஏதாவது இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கா? கிராஸ் ரெஃபரன்ஸ் இந்த ஆபிரகாம் மடின்றதுக்கு? ஆபிரகாம் மடி ஆபிரகாம்ஸ் பூசம்னு வருது இல்லையா, ஆபிரகாமின் மடி. அது இந்த ஓமையில மாத்திரம் தான் இருக்குது. கன்ஃபார்மா? ஆமா. ஓகே. சோ வேதாகமத்துல இந்த ஒரு இடத்தை தவிர வேற எங்கேயுமே ஆபிரகாம் மடின்ற ஒரு பேர் வரவே இல்லை. அப்ப இந்த இடத்துல திடீர்னு எங்க இருந்து இந்த ஆபிரகாமின் மடி அப்படின்ற சொல் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் அது எங்க இருக்கு? சோ இந்த மாதிரி சில காரியங்கள் இந்த இதுல இருக்கு. அடுத்தது, பரலோகத்திற்கு அல்லது நரகத்துல ஒருத்தர் எப்படி என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாரு? ஏன்னா இந்த ஓமையில பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஆபிரகாம் மடியில இளைப்பாறிக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஒரு சொட்டு தண்ணியாச்சும் கிடைக்காதான்ட்டு நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது ரெண்டும் எங்க நடக்குதுன்னா மரணத்துக்கு அடுத்தது. அப்ப மரணம், ஒருத்தர் மரித்த உடனே
இந்த ஓமைப்படி பார்த்தா 2 தனித்தனி இடத்துல போய் இருக்கிறாங்க. 2 பேரும் அந்தந்த இடங்களுக்கு போறதுக்கு அவங்களுக்கு என்ன கேட்டகரி வச்சிருக்கு, இவங்க பரலோகம் போறதுக்கோ இல்ல நரகம் போறதுக்கோ என்ன இதுல தேவை, எது மேண்டேட்டரியா, இதன் அடிப்படையில இவங்க பரலோகம் போறாங்க இல்ல இதன் அடிப்படையில் நரகம் போறாங்கன்னு இந்த ஓமையில என்ன இருக்கு. 2வது புதுசா ஒரு வார்த்தை வருது, ஆபிரகாம் மடி அப்படின்னா என்னது, அது எங்க இருக்கு. அடுத்தது பரலோகம் இல்லாட்டி நரகத்துல போகும்போது இந்த ஓமையின் அடிப்படையில ஒருத்தர் இளைப்பாறிக்கிட்டோம், இன்னொருத்தர் தண்ணீர் தாகத்துக்காக எரிஞ்சுக்கிட்டு நெருப்புல ஆடிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அலறிக்கிட்டு இருப்பாரா அப்படின்றது. அடுத்தது லாசருன்னு சொல்லக்கூடிய, அப்ப அந்த மாதிரி நல்லா இருக்க பரலோகம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறவங்க அப்படின்றாங்க. அப்ப லாசரு இன்னைக்கு ஆபிரகாம் மடின்ற இடத்துல இருக்கிறாரா? லாசரு வந்து ஆபிரகாம் மடியில இருக்காரா? அப்படி லாசரு ஆபிரகாம் மடியில இருக்கிறாருன்னா அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல எரிந்து கொண்டு இருக்கிறாரா? சரி, அப்படி நரகத்துல எரிந்து கொண்டிருக்கிறாருன்னா அப்ப மரித்தவர்கள் நரகத்துல இருந்து பரலோகத்துல அங்க இருக்கவங்க கிட்ட பேச முடியுமா, கான்வர்ஸ் பண்ண முடியுமா? புரியுதா? அப்ப இப்ப நான் ஒரு பேஜ்ல கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கு, இதுல இன்னும் கூட டீடைல்ஸ் எடுக்கலாம். அப்ப இப்படி இவ்வளவு குழப்பமான காரியங்கள் இந்த ஒரே ஒரு ஓமையில இருந்து வருது. புரியுது இல்லையா? எதுக்காக இது இவ்வளவு குழப்பமான இது இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுல என்னெல்லாம் குழப்பங்கள் இருக்குன்னு பார்த்தாதான் அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றுத்துக்கும் தெளிவு காண முடியும். இந்த ஓமையில இது மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு போறது கிடையாது, ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இந்த ஓமை மட்டும் இல்ல, கொஞ்சம் சில ஓமைகளா சேர்த்து வச்சு பார்க்க போறோம், அப்பதான் இது ஈஸியா புரியும். அப்ப உதாரணத்துக்கு இதுல ஏன் இவ்வளவு குழப்பம் இருக்கு, இந்த குழப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, இந்த ஓமையில சொல்லப்பட்டபடி ஒரு பரலோகத்துக்கோ இல்ல நரகத்துக்கோ போகணும்னா என்ன செஞ்சிருக்கணும் அவங்க? இந்த ஓமையில நம்ம படிச்சோம் இல்லையா, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஓமையை படிச்சோம் இல்லையா, Good நற்கிரியைகள் works. நற்கிரியைகள் செய்யணும். ரொம்ப Good works. ஏழையா இருக்கணும், ரொம்ப வியாதியா இருக்கணும், ஏழையா இருக்கணும், கஷ்டப்படணும், ஓகே, அவங்கதான் பரலோகம் போக முடியும். இல்ல பரலோகம் போக லாசரு முடியாது. இந்த கதையில அதான் அதான் இந்த ஓமையை வியாதியோட வச்சுதான் நம்ம இருக்கணும். பெற்றுட்டோம். இந்த ரொம்ப மாதிரி வியாதியில இருக்கணும், சாப்பாடு இல்லாம இருக்கணும், தெருவுல கிடக்கணும், வீடு வாசல் இல்லாம, அந்த ஆமா. மாதிரி நாய் இருக்கவங்க நக்கணும். மட்டும்தான் பரலோகம் இதுல போக இதுல முடியும். முக்கியமானது நாய் வந்து நக்கணும். உண்மை. நாய் ஆமா. அப்படி அப்படி நம்ம இது ஒரு பக்கம் சொல்லிட்டு போலாம். இன்னொன்னு ஆபிரகாமே டைரக்டா பேசுறாரு இந்த ஓமையில என்னன்ட்டுன்னு. சோ அந்த ஒரு வசனத்தையும் திரும்ப படிக்கலாம். லூக்கால அதே இதுல 16ல 25வது வசனம் படிங்க. அதற்கு ஆபிரகாம், ம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் ம், நன்மைகளை அனுபவித்தாய். ம், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை ம், நினைத்துக்கொள். ம். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில நீ பூமியில உயிரோடு இருந்த காலத்துல உன் நன்மைகளை நல்லா அனுபவித்தாய், நல்லா இருந்திருக்க. லாசரு அப்படியே என்ன பண்ணிருக்கான், தீமையை அனுபவிச்சிருக்கான், கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். அதை நீ நினைச்சு பாரு. இப்ப அவன் தேற்றப்படுறான், அவன் சந்தோஷமா கஷ்டப்படாம இருக்கான், நீ கஷ்டப்படுற, வேதனைப்படுற. அவ்வளவுதான். ஆபிரகாம் வந்து காரணம் கேட்டதுக்கு, அதற்கு ஆபிரகாம் போது அது முந்தின வசனம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா இது வந்து அந்த காரணம் கேட்கும் போது அவர் வந்து நீ வந்து ஏற்கனவே நல்லா இருந்துட்ட அப்படின்ட்டு. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில யாரு பரலோகம் போக முடியும், யார் நரகத்துக்கு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமா சொல்ல போனோம்னா இன்னைக்கு இருக்கிற ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படாதவங்களே விட்டுருவோம், இப்ப டாபிக்லயே வேண்டாம். ரட்சிக்கப்பட்டு பக்தியா இருக்கிறதுல கிறிஸ்தவங்க, போதகர்கள், ஊழியக்காரங்க இவங்க லிஸ்ட்ல பரலோகத்துக்கு போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்கள இந்த வசனம் இது வந்து இந்த ஒரு ஓமை வந்து இது ஓமை கிடையாது, இது உண்மை. இதுல பேசக்கூடியது நரகம், இதுல பேசுறது வந்து பரலோகம் அப்படின்னு சொல்லி, நரகத்துல வந்து தண்ணி கூட கிடைக்காது, நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அழுவாங்கன்னு சொல்லி அதை அவ்வளோ லிட்ரலா பிராக்டிக்கல் அப்படியே லிட்ரலா எடுத்து இதை சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு யார் பரலோகத்துக்கு இந்த ஓமையின்படி போக முடியும்? ஏன்னா அதான் சொல்றோம், முக்கியமா நம்ம மற்ற இதெல்லாம் விட்டா கூட இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துல கிறிஸ்தவர்கள், போதகர்கள், ஊழியக்காரர்கள், ஸ்தாபனர்கள் எல்லாமே ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய எல்லாருக்கிட்டையுமே அட்லீஸ்ட் ஒரு 2 வீலர், யாருமே வந்து இன்னைக்கு 2 வீலர்லாம் இல்லாம போறதே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கார் இருக்கு, நிறைய இடத்துல நிறைய காரே இருக்கு. நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், நல்ல தங்கறதுக்கு ராயலான வீடு எல்லாமே இருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த பூமியில வாழும்போது இவை எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாங்களா இல்லையா? அனுபவிக்கிறாங்க.
அனுபவிக்கிறாங்க. ம். அந்த காலத்துல அந்த ஐஸ்வர்யவான் வந்து வெறும் ஒரே ஒரு Dress போட்டதுக்கே அவனுக்கு அவ்வளவு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கோட் ஷூட்ல இருந்து ஆரம்பிச்சு விதவிதமான கார்ல இருந்து, அப்ப அன்னைக்கு வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யவானே இன்னைக்கு வாழ்ந்த ஊழியக்காரங்களை விட ஜாஸ்தியா இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை விட ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இன்னைக்கு அதை விடவே ஸ்டேட்டஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. சோ அப்ப எல்லாருமே இந்த பூமியிலேயே அனுபவிக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஓமையின் அடிப்படையில இவர்கள்லாம் பரலோகம் போக முடியுமா? இல்ல முடியாது. மரித்த பிறகு இவர்கள் எல்லாரும் தேற்றப்படுவார்களா இல்லாட்டி வேதனைப்படுவார்களா? இங்க வந்து கார்ல எல்லாம் ஏசி போட்டுக்கிட்டு வெயில் டைம்ல கார்ல ம். ஏசி போட்டுட்டு போறாங்க. நல்ல Dress இருக்கு, நினைச்ச நேரத்துல சாப்பிடுறாங்க, நல்லா தூங்குறாங்க, ஏசி போட்டுட்டு இருக்காங்க, நல்லா தூங்குறாங்க. அப்ப எல்லாத்தையும் இந்த பூமியில இருக்கும்போதே அனுபவிக்கிறாங்க. பிரதர் அப்ப சர்ச் இவங்க கூட ஏசி போட்டுக்கிறாங்க பிரதர். ஆமா அத மாதிரி இப்ப எல்லா சர்ச்லயுமே ஏசி எல்லாம் வந்துருச்சு. ம். அப்போ எதுக்கு இத சொல்ல வரேன்னா, அப்ப இந்த ம். ஓமையினுடைய அடிப்படையில இது வந்து லிட்ரல், இது வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கிறோம் அப்படின்னா, அப்ப எவ்வளவு தவறான உபதேசங்கள் உள்ள வருது. ம். அப்ப இது வந்து ஆமா. வேத சத்தியத்தின்படி இது சரியா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பரலோகத்துக்கு போறவங்களுக்குன்னு இப்ப இங்க சொல்லும் போது ஆபிரகாம் வந்து பேசுற மாதிரியே வருது. அந்த ஐஸ்வர்யவான் கேட்ட கேள்விக்கு இவர் ஆபிரகாம் பதில் சொல்றாரு. அதான் வந்து அந்த வசனத்துல அதற்கு ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது என்ன கூப்பிடுறாரு? மகனே அப்படின்னு சொல்லி, மகனேன்னா அப்ப ஆபிரகாமுடைய பையனா வச்சுதான் சொல்றாரு. அப்படின்னு சொல்லி நீ பூமியில இருந்தப்ப எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ட. அப்ப இதே வசனத்தை இன்னைக்கு எடுத்து அப்ளை பண்ணோம்னா, இன்னைக்கு இருக்கிற ஒருத்தர் கூட பரலோகம் போக முடியாது, இவங்க சொல்ற பரலோகத்துக்கு. ம். கரெக்ட் தானியா? அப்போ ஆமா. இது வந்து டோட்டலாவே இது வேற எதையோ ஒன்ன பத்தி பேசுது. நம்ம தப்பாதான் புரிஞ்சுகிட்டு இருக்கோன்றது இதுல இருந்தே தெரியுது. அப்ப இது வந்து எவ்வளவு கன்ஃபியூசிங்கா இந்த இது கொண்டு போகுது அப்படின்றது தெரியுது. அப்ப இந்த ஓமையில வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய வேதாகம சத்தியத்திற்கு முரணா நம்ம ஏற்கனவே ஒரு லிஸ்டே கொஞ்சம் பார்த்தோம். அப்படி பல கருத்துக்கள் இருக்கு, பல காரியங்கள் இதுல இருக்கு இந்த இதுல. அப்ப இதெல்லாம் நமக்கு இப்ப பார்க்கும்போது தெரியுது தனித்தனியா. அப்போ இந்த ஓமை வந்து லிட்டரலா எடுத்தோம் அப்படின்னா, இதுல வந்து இதற்கான மற்ற காரியங்கள்லாம் வந்து வேதத்துல எல்லாமே அடிபட்டு போயிருது. அப்ப இது உண்மை, இது லிட்டரலா இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னா, வேதத்துல வந்து லிட்டரலா சொல்லப்பட்டிருக்க சத்தியங்கள், மரணத்தை பத்தி, பரலோகத்துக்கு போறத பத்தி, எப்படி பரலோகத்துக்கு போவாங்கன்றத பத்தி, என்ன இதுல அவங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, எந்த இதுல ராஜ்யத்துக்குள்ள போறாங்க அப்படின்ற எல்லா காரியமுமே பொய்யாய் விடுது இது உண்மைன்ட்டு சொன்னோம்னா. அப்ப இதனுடைய என்ன காரணத்திற்காக இது சொல்லப்பட்டிருக்கு, எந்த அடிப்படையில் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது புரியணும். அப்ப இந்த ஓமையில இந்த மாதிரி கருத்துக்கள் இப்படி நிறைஞ்சிருக்கு, இந்த ஓமை ஃபுல்லாவே இது நிறைஞ்சிருக்கு. அப்ப இந்த ஓமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குழப்பம்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு, இந்த குழப்பத்துக்கான காரணங்கள் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த ஓமையை வந்து புரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் புரிஞ்சு இல்லையா? இந்த ஓமையை நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்றதுக்கு இவ்வளவு புரியுது. காரணங்கள் வருது. அப்போ இவ்வளவு விஷயங்கள், இது வந்து இந்த ஓமை எப்படிப்பட்ட ஓமைனா, இந்த ஒரு சிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே முடிச்சா நூல் எடுத்து சிக்கி போட்டு விட்ட மாதிரி, அதை பிரிக்கணும்னா எடுத்தோடனே டப்புன்னு பிரிச்சோன்னா அருந்துரும், பிரிக்கவும் முடியாது. அது அப்ப ஸ்லோவா ஒவ்வொன்னா எங்க எங்க இருக்குன்னு பார்த்து பிரிக்கிற மாதிரி. அப்படிதான் இதை வந்து இந்த ஓமையை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்ப இந்த ஓமையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். எடுத்த உடனே டக்குன்னு எடுத்து இப்படி இழுத்தோன்ட்டு லூசா இந்த மேஜிக் நாட்டை பிரிக்கிற மாதிரி பிரிச்சிட முடியாது. ஏன்னா இது அவ்வளவு சிக்கலான, புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான, ரெண்டாவது இதை தப்பா போதிச்சு இதை தப்பா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்க இது வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு இந்த ஓமை. அப்ப இந்த ஓமைக்கு முதல் நம்ம வந்து என்னெல்லாம் தப்பா புரிஞ்சிருக்காங்கன்றதை நம்ம எடுத்து கொஞ்சம் கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் தான் இந்த ஓமையில இருக்கக்கூடிய சிக்கல்களை கொஞ்சமா பிரிக்க முடியும். அப்ப அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலா ஓமையங்களை பத்தி சில அடிப்படையான ஒரு காரியங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த ஓமையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த ஓமையை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே முதல் ஓமையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓமையில எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரு இந்த ஓமை இதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். இது புரியாததுனால இன்னைக்கு கிறிஸ்தவத்துல வந்து பல தவறான உபதேசங்கள், பல டீச்சிங் டாக்டரின்ஸ், கோட்பாடுகள், முக்கியமா இந்த சிஸ்டர் ஹேமா சொன்ன மாதிரி அந்த நரகத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு எடுத்த உடனே அவங்க ஆணித்தரமா எந்த வீடியோ, எந்த ஒரு மெசேஜ் எதை கேட்டாலும் இந்த ஒரு ஓமையில சொல்லப்பட்ட
லாசரு இது ஐஸ்வர்யவான் பாருங்க, மரித்து நரகத்துல போய் எரிஞ்சிட்டு இருந்தான், எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு அங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா இந்த ஒரு ஓமையில இருக்க ஒரு லைன் எடுத்து ஒரு டாக்டரினே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஹெல் டாக்டரின் அப்படின்ற டாக்டரின் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஓமை வந்து காரணமா இருக்கு. அப்ப அது ஓமை காரணமா இருக்குன்னா ஓமை காரணம் கிடையாது, இது தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. அதை தவறா புரிந்து கொண்டனால அந்த ஒரு டோட்டல் டீச்சிங் டாக்டரின்ஸ் எல்லாமே வந்து தவறுதலா இதனுடைய அடிப்படையில கிறிஸ்தவத்துக்குள்ள பல 100 வருஷமா அப்படியே ஊன்றி போயிட்டு இருக்கு. அப்ப அதனால இந்த ஓமையை வந்து சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஓமைகளை பற்றி, ஓமைகள்னா என்ன, அது என்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில அடிப்படையா காரியங்களை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த ஓமையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே இந்த இது உள்ள ஈஸியா வந்து அப்போ வந்து என்ன செய்யணும், ஈஸியா இந்த ஓமையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கிளாஸ்னுடைய சப்ஜெக்ட் மாதிரி. அப்ப இந்த கிளாஸுக்கு போறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆல்பபெட்ஸ், ஏபிசிடி இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டோம்னா, ஒரு வேர்ட்ஸா படிச்சு சென்டென்ஸ் படிக்க ஆரம்பிச்ச பிறகு இது அப்படியே நம்ம போனோம்னா ஈஸியா புரியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், புரிய வைக்கிறதுக்கும் கஷ்டம், புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும். அப்ப அடிப்படையில ஓமைனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ ஓமைனா என்ன, இதுக்கு யாராவது சொல்லலாம் ஓமைன்றது என்னது? பைபிள்ல நம்ம நிறைய ஓமைகள்னு பாக்குறோம். உங்களுடைய கருத்துப்படி ஓமைனா என்ன, என்னன்னு யோசிக்கிறீங்க? ஓமை ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை அடையாளப்படுத்தி உருவகப்படுத்தி சொல்றது. அடையாளப்படுத்தி உருவப்படுத்தி சொல்றது. ஓகே, வேற ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா சிம்பிளா சொல்றதுக்கு ஒரு ஸ்டோரி ஃபார்ம்ல சொல்லி அதை கொண்டு வராங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா வருதுக்கு. ஓகே, அது ஓமைக்கு சொல்லலாம். வேற இன்னொன்னு வந்து if you have Jesus always used parables to hide the truths from the Pharisees and to reveal it to the babes like the disciples. அவங்களுக்கு மர்மமா சொல்றது, அதாவது அவங்களுக்கு புரியக்கூடாது, ஆனா இவங்களுக்கு புரியணும். அப்படி ஒரு ஜாடையா சொல்றதுக்கு, ஒருத்தருக்கு மட்டும் புரியாம இன்னொருத்தருக்கு புரியறதுக்காக அப்படி சொல்றதுக்கு பேரபிள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அப்படி பேரபிள்ஸ்ல வந்து நிறைய நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். பேரபிள்னா என்ன, ஓமைனா என்ன, எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அடிப்படையில ஓமை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது அடிப்படையில ஒரு கற்பனை கதை, அதாவது ஒரு புனையப்பட்ட ஒரு நம்ம ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கதை, ஒரு கதையை சொல்றதுதான் வந்து ஓமை பேசிக்கலா. அப்ப இந்த ஓமை அப்படின்றதுக்கு கிரேக்க வேர்டு, ஏன்னா இது கிரீக்ல இருந்தா நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ஓமைன்றதுக்கான கிரேக்க பதம் வந்து பேரபோலே அப்படின்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு கரெக்டான அர்த்தம் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பேரிசன் பண்றது, ஒரு அனாலஜி எடுத்து ஒரு கோட்பாடு இல்லாட்டி ஒரு ஒப்பீடு பண்ணி ஒரு ஒப்புமை பண்ணி இதையும் அதையும் வச்சு புரிய வைக்கிறதுக்காக ஒரு அனாலஜி, ஒரு கம்பேரிசன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே மாதிரி பொதுவா வந்து ஓமைகள் சொல்வதற்கான நோக்கம் என்ன, எதுக்காக இந்த ஓமைகளை சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வசந்தி சிஸ்டர் சொன்ன மாதிரி ஓமைகள் எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி, ஒரு எளிமையான ஒரு கதை, அதுவும் அன்னன்னைக்கு டே டு டே லைஃப்ல நமக்கு ஈஸியா புரியக்கூடிய மாதிரியான ஒரு காரியத்தை வச்சு அதன் அடிப்படையில ஒரு ஒப்புமை, ஒரு ஒப்பீடு பண்ணி சொல்லக்கூடியது, ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்காக ஒரு கதையை சொல்லி ஒரு பெரிய விஷயத்த, காம்ப்ளிகேட்டான விஷயத்த ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, லகுவா புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் இந்த ஓமை அப்படின்றத பயன்படுத்துறது வந்து இது ஜென்ரலான அனாலஜி இது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஓமைகளினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஸ்டர் ஹேமா சொன்னாங்க. ஸோ என்ன அதனுடைய நோக்கம் அப்படின்ட்டு முக்காவாசியானவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓமை அப்படின்னாலே வந்து அதை வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியா புரியறதுக்காக, ஏன்னா அதுதான் வந்து ஜென்ரலா ஓமை அப்படின்னும் போது அந்த ஓமைக்கான காரியத்தை சொல்லும் போது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்றதுதான் வந்து பொதுவான ஐடியாவா இருக்கு. அப்ப அது உண்மையும் கூட ஒரு பார்ஷியலா. ஆனா இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ஓமைகள் வந்து கேட்கறவங்களுக்கு எளிதா, தெளிவா, ஈஸியா புரிஞ்சுக்கொள்வதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு நினைச்சோம்னா அது தப்பு, அது உண்மை கிடையாது. ஏன் அது உண்மை கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிளே அது சொல்லுது, வேதாகமத்தின்படியே அது
உண்மை கிடையாது அப்படின்னு தெரியுது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஓமைகளினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இயேசு கிறிஸ்து ஓமைகளை பயன்படுத்தினார் அப்படின்னும் போது சிஸ்டர் ஹேமா ஏற்கனவே சொன்னாங்க. அப்போ கேட்கிறவங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கும் இல்லாட்டி புரிஞ்சுக்கவே முடியாத மாதிரி இருக்கணும் அப்படின்றதற்காகவும் தான் இயேசு கிறிஸ்து ஓமைகள்ல பேசுறாரு. கேட்கறவங்க அப்படின்னும் போது அங்க கேட்கறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்ப்போம். ஏன்னா இந்த வீக் எனக்கு த்ரோட் வேற ரொம்ப இதா இருக்கு, அதனால கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்லயும் அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கேட்பவர்கள் அப்படின்னும் போது யாரெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய ஆடியன்ஸை கேட்பவர்களை நம்ம பிரிக்க போறோம், யார் யாருக்கு எப்படி எப்படி பேசியிருக்காருன்ட்டுன்னு. ஸோ இங்க கேட்பவர்களுக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கும் அதை புரிஞ்சுக்கவே முடியாத அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிதான் ஓமைகள்ல பேசுறாரு. அப்ப இத நமக்கு பொதுவா ஓமைனாலே ஈஸியா சொல்றதுக்கு தானே இயேசு கிறிஸ்து எளிமையா சின்ன சின்ன கதைகளை வச்சுதானே ஓமைகளா பேசினாரு அப்படின்றது பொதுவா கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஆனா வேதாகமத்தின்படி அதற்காக ஓமைகள் அங்க சொல்லப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து அப்போ ஓமைகளை எதுக்கு சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான காரியங்களை மறைப்பதற்காக, விஷயங்களை மறைப்பதற்காக சொல்லப்பட்ட காரியங்களாம் அவங்களுக்கு நேரடியா புரியக்கூடாது அப்படின்றதுக்காக, நேரடியான விளக்கம் அதுல எடுத்துடக்கூடாதுன்றதுக்கு அப்படி சொல்லப்பட்டனால இது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா மறைக்கப்பட்ட பொருளா இருக்கு, எல்லாமே மறை பொருளா இருக்கு ஓமையில. அப்போ ஒரு ஓமையை படிக்கிறோம், ஒரு ஓமையை பாக்குறோம் அப்படின்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் லிட்டரலா அப்படியே எடுக்க முடியாது. ஒவ்வொன்றையும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம அந்த டாபிக் இப்ப வரல, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப லாசரு ஐஸ்வர்யவானை எடுக்கும் போது ஆபிரகாமின் மடி அப்படின்னு இருக்கு. அப்போ ஆபிரகாமின் மடினா அது ஒரு என்ன இது அப்படின்னு பார்ப்போம். இப்ப நரகம் அப்படின்னு நரகம் லிட்டரலா, ஆமா நரகம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நேரடியான விளக்கம் சொல்றதுக்காக அது இல்லைன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு புரியணும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு ஓமையும் பெரும்பாலான காரியங்களை அதை மறைப்பதற்காகவே, அதை வெளிப்படையாகவே சொல்லாம, அதை நேரடியான அர்த்தமும் தராம அதை மறைப்பதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 வசனம் படிச்சிடலாம் நம்ம. மத்தேயு 13வது அதிகாரம் 13ல 10, 11 2 வசனம். 13 சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களுடைய ஊமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இப்ப இது ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் ஓமைகள்ல பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சோடனே சீஷர்களுக்கு ஒண்ணு புரியல, இதை நேராவே சொல்லியிருக்கலாமே இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் அவரிடத்துல இப்ப இது எங்க பேசினாருன்ட்டு நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து இதை பேசினது எதுக்காக ஓமையில பேசினார்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. சீஷர்கள் அவரிடத்துல ஏன் அவர்களுடைய ஓமைகளாய் பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்கு பரலோகத்தின் ரகசியங்களை அப்படின்றாரு. அப்ப பரலோகத்துக்குன்னு ஒரு ரகசியம் வச்சிருக்கு. ரகசியம்ன்றது யாருக்கும் வெளிப்படுத்தப்படாத ஒரு விஷயத்த தான் ரகசியம் சொல்லுவோம். அப்ப பரலோகத்தை குறித்து பரலோகத்தின் ரகசியங்கள்னு சில காரியங்கள் இருக்கு. அத அவர்களுக்கோ அருளப்படவில்லைன்னு இருக்கு. அப்ப அந்த அவர்களோ யாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்போ சீஷர்கள் கேட்கறாங்க, கேட்கும் போது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, உங்களுக்கு இது புரியறதுக்காக இருக்கு, ஆனா அவங்களுக்கு இது புரியக்கூடாது அப்படின்றாரு. அப்போ அவங்களுக்கு புரியக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஏன் அவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு சொல்றாரு. 13வது வசனம் அப்படியே படிங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களுடைய பேசுகிறேன். அப்ப தெளிவா சொல்லிட்டாரு, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு பரலோகத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்றதற்கு, அதனால ஓமைகளா பேசுறேன்றாரு. சீஷர்களுக்கிட்ட ஓமைகளா பேசிட்டு அதுக்கு விளக்கமும் சொல்றாரு. சில டைம்ல அவங்களுக்கு அது புரியக்கூடாதுன்னு, அப்போ ஒரு குரூப்புக்கு மறைச்சு இன்னொரு குரூப்புக்கு காட்டுறதுக்கு. எந்த குரூப்புக்கு மறைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எவர்களுக்கு அருளப்படவில்லையோ அவர்களுக்கு அது மறைக்கப்படணும். ஏன்னா அவர்கள் கண்ணிருந்தும் காணும், இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலா வருது, அது தனியா டாபிக் அது. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு அது மறைக்கிறதற்கும், சீஷர்களுக்கு உங்களுக்கும் அது அருளப்பட்டிருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். 2 பேருக்கும் வேற வேற காரியத்தை ஒரே டைம்ல ஒரே இடத்துல சொல்றாரு. அப்போ அதற்கு ஓமைகளா பேசுறாரு அப்படின்னு தெரியுது.
அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளை நம்ம படிக்கும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு தாட்ல வர்றது வந்து இது வந்து நேரடியான பொருள் கொள்றதுக்காக இல்ல. ஃபர்ஸ்ட் திங். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து அன்னைக்கு பேசும்போதே இத சில காரியங்களை மறைச்சு பேசுறதுக்காக, எதை பரலோகத்தின் ரகசியங்களை மறைக்கிறதுக்காக. ஏன் மறைக்கணும்னா அவர்களுக்கு அருளப்படவில்லை. அப்ப அவர்களுக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப இந்த உங்களுக்குன்னு சொல்லப்பட்ட அந்த சீஷர்கள் கூட்டத்துக்கு அதை விளக்குறாரு. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு நான் சொல்றேன், ஆனா அவர்களுக்கு அருளப்படல, அதனால உவமையில பேசுறேன் அப்படின்றாரு. முதல் விஷயம். அடுத்தது இந்த உவமையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு யோவான்ல 16வது அதிகாரத்துல 25வது வசனம். யோவான் 16:25. இவைகளை நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். ஓகே, இது தெளிவா ஒரு வசனத்தை சொல்லிட்டாரு, ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். இப்ப இங்க ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு எதிர்மறையா, ஆப்போசிட்டா, கான்ட்ராஸ்டா என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? வெளிப்படையாய் பேசுன்னு சொல்றாரு. வெளிப்படையா. திரும்ப அந்த வசனத்தை ஒரு தடவை படிச்சிடலாம். திரும்ப படிங்க கார்த்திகேயன், இந்த வசனத்தை இன்னொரு வாட்டி படிங்க, இப்ப எல்லாருக்குமே அது புரியும். இவைகளை நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அப்ப இங்க ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன்னு சொல்லிட்டு மற்ற காரியத்தெல்லாம் சொல்லிட்டு காலம் வரும், அப்ப எப்படி பேசுவேன்? வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் அப்படின்றாரு. அப்ப இங்க ஓமைகளாய் அப்படின்னு சொன்னதுக்கு ஆப்போசிட்டா அவர் சொல்லப்பட்ட, அங்க உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை என்னது? இயேசு கிறிஸ்து சொன்னது வெளிப்படையாக. வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன்னு. அப்போ ஓமை அப்படின்றது வந்து ஒரு ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு இல்ல, அந்த வார்த்தை வந்து எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்காரு? ஓமைன்றது எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காரு? வெளிப்படை இல்ல, ரகசியமா மறைப்பொருளா சொல்றதுக்கு. மறைப்பொருளா சொல்றதுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், ஓமைகளா எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரோ அது எல்லாமே நேரடியான அர்த்தத்தை சொல்றதற்காக அல்ல, அது வெளிப்படையான விஷயத்தை சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு காலம் வரும், அப்ப வெளிப்படையா சொல்லுவாரு. ஆனா இப்ப அந்த காலம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஓமைகளா பேசிக்கிட்டு இருந்தப்ப அந்த காலம் கிடையாது. அதனால அவரு ஓமைகளா பேசுறதுக்கு காரணமே வந்து வெளிப்படையா இல்லாம மறைபொருளா பேசுறாருன்னு தெரியுது. அப்ப வெளிப்படை இல்லாம மறைக்கக்கூடிய அல்லது புரியக்கூடாத மாதிரி, ஏன்னா கேட்கறவங்க எல்லாருக்குமே இது அருளப்படலை, அதனால அவங்களுக்கு புரியக்கூடாது, அதனால மறைபொருளா பேசுறேன் அப்படின்றாரு. அப்ப இந்த ஓமை அப்படின்னு எடுக்கும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் தாட்ல வர்றது வந்து, ஒரு ஓமையை படிக்கும் போது எடுத்த உடனே ஓகே இதுக்கு இது 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 இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்ட வார்த்தையை அப்படியே எடுத்துக்க கூடாது ஃபர்ஸ்ட். அப்ப முதல் இது இந்த ஓமையை படிக்கும் போதே நமக்கு எப்படி தெரியணும்? ஃபர்ஸ்ட் ஓகே, ஓமை அப்படின்னாலே அது ஒரு விஷயத்த ஒரு குரூப்புக்கு மறைக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தியிருக்காரு. அப்ப இதுல மறைப்பொருள்கள் கொஞ்சம் இருக்கு. ரெண்டாவது, அவரு வெளிப்படையா பேசுறதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஆனா இப்ப நான் ஓமைகளா பேசுறேன்னா அதுக்கு இன்னும் அர்த்தம் என்னது? இப்ப நான் மறைபொருளா பேசுறேன், உங்களுக்கு வெளிப்படையா பேசல அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தமா தெரியுது. புரியுது இல்லையா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ஓமையை படிக்கும் போது அதை வந்து அப்படியே எழுத்தின்படி நேரடியா என்ன எழுதியிருக்கோ அதனுடைய அர்த்தத்தை அப்படியே டைரக்டா எடுத்துக்கொள்ள கூடாது. முதல் பாயிண்ட் படிக்கும் போதே. ஏன்னா ஓமைகள் வெளிப்படையாக சொல்லப்பட்டவை அல்ல, அது எல்லாமே மறைப்பொருளா ஒரு விஷயத்த மறைச்சு ரகசியமா வச்சு சொல்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதாவது ஓமைகளை வந்து நேரடியான பொருள் கொண்டவையே கிடையாது. ஓகே, இப்ப அடுத்த கேள்வி வரும், அப்படின்னா ஓமைகளை நம்ம எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்ப அட்லீஸ்ட் நேரடியா விளக்கம் சொல்லிட்டா பரவாயில்ல, இப்ப நேரடியா விளக்கம் சொல்லணும்னா அப்ப அது மறைபொருள் இருக்கு, சீஷர்களுக்கு அருளப்பட்டுருச்சு. அப்ப இன்னைக்கு நான் வந்து இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றேன்றனால எனக்கு அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஜெபத்துல ஜெபிச்சுக்கிட்டு இருந்தப்ப இந்த ஓமைக்கான அர்த்தம் எனக்கு இதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, எனக்கு அருளப்பட்டுருச்சுன்னு நான் சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் அருளப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டே இருக்கலாம். புரியுது இல்லையா நான் சொல்றது? புரியுதுங்க. அப்ப இந்த ஓமைகளுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், இது மறைப்பொருளா இருக்குன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து இதை மறைக்கிறதற்காக, ஒரு குரூப் மறைக்கிறதற்காக இந்த ஓமைகளை பயன்படுத்துறாருன்னு பார்த்தோம். ரெண்டாவது, ஓமைகள்ன்றது நேரடியான வெளிப்படையான காரியங்களை சொல்றதுக்காக அல்ல,
அதுக்கு ஒரு காலம் வரும்ட்டார். இப்ப வந்து ஓமைகளா பேசுறேன், ஏன் பேசுறேன் அப்படின்னா மறைச்சு மறைபொருளா பேசுறேன்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டாரு. இப்ப அப்ப அந்த மறைபொருளா இருக்க ஓமைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யறது, எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. அப்போ ஓமைகளை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு 3 விஷயங்களை செய்யணும். ஒண்ணு, அந்த ஓமையினுடைய இயல்பு, அதனுடைய தன்மைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்ல போனா அந்த நேச்சர், அது என்ன டைப் ஆஃப் ஓமை அப்படின்றது அதனுடைய தன்மை, அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 2வது சூழல், அது என்ன சூழல் எழுதப்பட்டுச்சு இல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. 3வது சரியான விளக்கம் இல்ல வியாக்கியானம் தேவை. இப்ப இந்த 3ஐயும் சேர்த்து இது பண்ணும்போது தான் ஒரு ஓமையை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த 3 காரியத்திலையும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த இயல்பு தன்மைன்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து என்ன தன்மை அப்படின்னு பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து வந்து 2 விதமா கூட ஓமைகளை உபயோகப்படுத்தியிருக்காரு. ஒண்ணு, சில பாராட்டுகளை தெரிவிக்கிறதுக்காக, ஒரு நல்ல பாசிட்டிவா சொல்றதுக்காக, ஒரு நல்ல அப்ரிசியேஷன் சொல்றதுக்காக, நல்ல விஷயங்களை சொல்றதுக்காக ஒரு ஓமையை சொல்லி பாராட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கடிந்து கொள்ளுதல், திட்டுறதுக்கு இல்ல ஒரு மோசமான விஷயத்த சொல்றதற்கு ஒரு ஓமையை, அவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க இல்ல இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்றதற்கும் ஓமைகளை பயன்படுத்தியிருக்காரு. அப்ப அந்த பர்டிகுலரான ஓமையில பாராட்டுறதற்கான போக்கஸ் இருக்கா இல்ல கடிந்து கொள்றதற்கான போக்கஸ் இருக்கா அப்படின்லாம் பாக்குறோம் இல்லையா. இதுதான் அந்த ஓமையினுடைய தன்மையை முதல் புரிஞ்சுக்கிறது. அடிப்படையில இது வந்து டீச்சர்கள் கிட்ட ஓகே வெல்டன் சொல்லி ஒரு ஓமையை சொல்றாரா, இல்ல ஒரு நல்ல காரியத்தை சொல்லி இந்த ஓமை இப்படி இருக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரா, இல்லாட்டி இவர்கள் இப்படி ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு கெட்ட விஷயத்த சொல்றதற்காக இந்த ஓமையை சொல்லியிருக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். அப்ப இதுதான் வந்து அந்த ஓமையினுடைய தன்மையை புரிந்து கொள்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்ப இந்த ஓமையை தன்மையை புரிந்துகிட்ட பிறகு சூழல் அப்படின் போது கான்டெக்ட் அப்படின்வாங்க. அப்ப அந்த சூழல் எதை பத்தி, அந்த சூழல் நம்ம எப்படி படிக்கலாம், இந்த ஓமை சொல்லியிருக்காருன்னா அதுல என்ன சூழல் அப்படின் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஓமை பார்க்கும்போது, ஓமை பெரும்பாலும் இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்காரு. அதனால யார் சொன்னதுன்ற பிரச்சனை வராது. ஏன்னா எல்லா ஓமைகளும் நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. யார்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த ஓமையினுடைய ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யாரு, யாருக்கிட்ட அந்த ஓமையை சொல்லியிருக்காரு, முதல் கேள்வி. அடுத்தது யாருக்காக அந்த ஓமையை சொல்லியிருக்காரு. இப்ப சீஷர்கள் கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆனா வேற யாரையோ பத்தி சொல்லியிருக்கலாம். புரியுது இல்லையா நான் சொல்றது. அப்போ முதல் விஷயம் யாருக்கிட்ட, அந்த டைரக்டா உட்கார்ந்து யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு. 2வது யாருக்காக சொல்லியிருக்காரு. 3வது காரியம் எந்த சூழல்ல, அந்த நம்ம இப்ப பாக்குறதே அந்த கான்டெக்ட் தான். அந்த கான்டெக்ட்ல யாருக்கிட்ட சொல்றாரு, யாருக்காக சொல்றாரு, என்ன சூழ்நிலையில அந்த விஷயத்த அவர் சொல்றாரு. புரியுது இல்லையா. 4வது விஷயம் என்ன நோக்கத்திற்காக, அவருடைய நோக்கம் என்ன, அந்த மோட்டிவ் என்ன, அந்த ஒரு ஓமையை சொல்றதுக்கான காரணம் என்ன, எதுக்காக அந்த ஓமையை சொல்றாரு. புரியுது இல்லையா. இப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம பாக்குறது வந்து இந்த ஓமைக்கு மட்டும் இல்ல, பொதுவா ஓமைகள் படிக்கிறதுக்கே பிரயோஜனமா இருக்கும். அப்போ ஒரு ஓமைன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அதனுடைய நேச்சர், அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா, நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்ற தன்மையை பார்க்கணும் அந்த ஓமையினுடையது. அதுக்கு அடுத்தது அது என்ன சூழல்ல அந்த ஓமை வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்ப சூழல் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஓகே யார்கிட்ட சொல்றாரு, யாருக்காக சொல்றாரு, யாரை பத்தி அது வருது, யாருக்காக ஒண்ணு, யாரை பத்தி சொல்றாருன்னு ஒண்ணு, எந்த சூழ்நிலையில இந்த ஓமையை சொல்றாரு, அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு, எதுக்காக இந்த ஓமையை சொல்றாரு ஒண்ணு. 2வது இது சொல்றதுக்கான நோக்கம் என்ன, இயேசு கிறிஸ்துனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த இதை சொல்றாரு. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா, இல்ல இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? கிளியரா இருக்கு தம்பி. ஓகே, சோ இதுதான் அடிப்படையில இந்த ஓமைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரியமா இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளை எப்படி படிப்பது, எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றத நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்க்க போறோம். ஸோ அதுல பார்க்கும்போது நம்ம மேபி 2 வருஷத்துக்கு முன்னாடி ரைட் டிவிஷன் டூல்ஸ் ஆரம்பிச்சோம், ஞாபகம் இருக்கு இல்லையா. பைபிள் ஸ்டடியில ஒரு இதா வந்து மெயினா ரைட் டிவிஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஞாபகம் இல்லையா? எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தோன்னே சுத்தமா மறந்துருச்சுன்னு நினைச்சேன். ஏன்னா அதுலதான் ஆரம்பிச்சு நம்ம வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சிஸ்டர் வசந்தி கேட்டிருந்தாங்க ஆவி ஆத்மா சரீரம் பத்தி ஒரு சின்ன பிரீஃப் கொடுத்துட்டு போலாமேன்னு. அதுல உள்ள வந்ததுதான் ஏறக்குறைய இப்போ 1.25 வருஷமா இந்த ஆவி ஆத்மா சரீரம் மரணம் இது போய்கிட்டு இருக்கு. இது முடிச்சுட்டு நம்ம திரும்ப ரைட் டிவிஷன் டூல்ஸ் அப்படியே இருக்கு, ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆகி நிறுத்தி வச்சிருக்கோம்.
அது ஒரு முக்கியமான டாபிக் இருக்கு. இதை முடிச்ச பிறகு அப்புறமா தான் அதுக்கு போறோம். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப ரைட் டிவிஷன் அப்படின்ட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அந்த ரைட் டிவிஷன் அதை படிச்சதுனால என்ன அட்வான்டேஜ் ஆச்சு? யாராவது சொல்ல முடியுமா? அந்த ரைட் டிவிஷன் புரிதல் வந்ததுக்கு அப்புறம் என்ன அட்வான்டேஜ் ஆச்சு? நிறைய அட்வான்டேஜஸ் வந்திருக்கு பிரதர். ஒரு பெரிய லைட்டே வெளிச்சமா வந்து நிறைய இடத்துல அந்த ராங் பிலீஃப்ஸ் நாங்களா நினைச்சிட்டு இருந்தது இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ட்டு, அதாவது அஸ்திபாரமே ஆட்டிடுச்சு ரைட் டிவிஷன் வந்த பிறகு. முன்னாடி எல்லாம் வந்து யாருன்னா மெசேஜ் கொடுக்க சொன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே போய் லைட்டா போய் சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனா இப்போ பண்ண முடியும். ரொம்பவே ஒரு இதுவாயிட்டு இருக்குது. அந்த ஒரு காரியம் இருக்கு. நிறைய வெளிப்பாடுகள் கிடைச்சிருக்குது. அது மாத்திரம் இல்ல, அந்த ஒரு நல்ல ஒரு புதிய பலன், ஒரு புதிய என்ன சொல்றது, இப்ப அந்த ரைட் டிவிஷன் டூல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் போதெல்லாம் நீங்க அது லூயி அது ஒரு இது எடுத்திருந்தாரு இங்க நம்ம குரூப்ல தான். அதுல வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆண்டவருக்குள்ள வந்துட்ட பிறகு என்னெல்லாம் நடக்குது நமக்கு ஒரு நிமிஷத்தையும், அதாவது வந்த உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன ஸ்லாக்கியங்கள்லாம் இருக்குதுன்னு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அது ரொம்ப ஆறுதலா. ஆமா, எனக்கு நிறைய டைட்டில்ஸ் வந்திருக்கு பிரதர். ரைட் டிவிஷன் மூலியமா நமக்கு நிறைய டைட்டில்ஸ் வந்திருக்கு. டைட்டில்ஸ் ஓகே ஓகே ஓகே. சோ பிப்ளிக்கலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? என்ன டைட்டில் அது? அது ஆன்டிகிரைஸ்ட்ங்கற டைட்டில். ஆமா 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 ஆமா, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அதெல்லாமே வந்து நான் கேக்குறது வந்து ரைட் டிவிஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு வேதாகமத்துல சொல்லுங்க. சொல்லுங்க. இது வரைக்கும் பைபிள் வந்து மொத்தமா ஒரு மாதிரி படிச்சுட்டு இருந்தோம். இப்ப அந்த ரைட் டூல்ஸ் எல்லாம் படிச்ச உடனே இந்த வசனங்கள்லாம் நமக்கு எது சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேல் மக்களுக்கு எது சொல்லப்பட்டிருக்குது, நம்ம மொத்த பைபிளையும் படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். பட் நமக்குன்னு சொல்லப்பட்டது குறிப்பிட்ட வசனங்கள். அதே மாதிரி சில வசனங்கள் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது, அது நமக்கு கிடையாது. அப்படின்றத அந்த டிஃபரெண்டா புரிஞ்சுக்க முடிஞ்சது இத படிக்க ஆரம்பிச்ச பிறகு. ரைட் டிவிஷன் தெரிஞ்ச பிறகு. ஓகே. சார், எனக்கு வந்து நான் முதல்ல வந்து சொன்னது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு முதல்ல நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, இப்ப அது நம்ம படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் ஏத்துக்கல, அவருதான் என்ன ஏத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, இல்ல இந்த புரிதல் வந்து உங்களுக்கு வந்து இல்லையா? நீங்க முக்காவாசி கிறிஸ்தவர்களுக்கு இந்த புரிதல் கிடையாது. நான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன்ற இதுலயே தான் இருக்காங்களே தவிர ஆண்டவர் என்ன ஏத்துக்கிட்டாருன்ற புரிதலுக்கு இன்னும் போகல நிறைய பேர். ஓகே, it's given, the concept that it is given. ஆமா. மத்தவங்க எவ்வளவுதான் மேனிபுலேட் பண்ணாலும் அங்கிள், எனக்கு வந்து ஐ வில் கெட் பேக் டு மை ஓன் ரீடிங் ஆஃப் பைபிள். நீ என்னதான் எப்படி குட்டிக்கரணம் போட்டு இந்த ஸ்டோரி அந்த ஸ்டோரி அப்படி எல்லாம் எடுத்துட்டு வந்தா கூட மேபி அந்த டைம் I won't retaliate. இந்த கருத்துல விட்டுட்டு I won't. அந்த வசனத்தோட ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு. and even lifestyle changesனே சொல்லலாம், நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்ஸ் புரிஞ்சிடுச்சு. அதாவது அது வந்து எந்த டிஸ்பென்சேஷன், நம்ம எந்த எக்கானமில இருக்கிறோம், இப்ப கிரேஸ் பீரியடு, அதனால அந்த ட்ரூத்தை வந்து நம்ம இப்ப போட்டு குழப்ப கூடாது. அப்புறம் நம்ம இப்ப எப்படி இருக்கணும், அந்த எட்டர்னல் லைஃப்க்கு நோக்கி போற மாதிரி அந்த ஹோப்பே சேஞ்ச் ஆயிடுச்சு. பிரதர், அது தம்பி, அந்த காஸ்பல் ஆஃப் சால்வேஷன்ல வந்து 4 காஸ்பல் இருக்குதுன்றது ஒரு பெரிய ஐ ஓபனர் இருந்தது எனக்கு. ஓகே. காஸ்பல் ஆஃப் சால்வேஷன்ல வந்து நான் ஒன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த இதுதான் தெரிஞ்சிருந்தேன். மத்த 3 அந்த அளவுக்கு எனக்கு
கடைசியில ஒரு அந்த இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருந்தது. பட் ஆனா அது முன்னாடி அந்த தேவனுடைய இது அதெல்லாம் எனக்கு தெரியாம தான் இருந்துச்சு. முக்கியமா நாம எப்படி ரட்சிக்கப்படுறோம் அப்படின்றது தெரிஞ்சது. ஓகே, அந்த ரட்சிப்பு குறித்து தெரிஞ்சு. ரைட். இப்ப இது எதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த ரைட் டிவிஷன் டூல்ஸ் ஆரம்பிச்சப்ப அதனுடைய கீ ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு கொடுத்து இப்படி சாப்பிடு ஊட்டுறது கிடையாது. அது ஒரு டெக்னிக். வேதத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருந்தே எடுத்து காமிச்சு ஒரு டெக்னிக். அப்ப அந்த டெக்னிக் புரிஞ்ச பிறகு நமக்கு ரைட் டிவிஷன் அப்படின்ற அந்த டூல், அந்த ஒரு டெக்னிக் அது புரிஞ்ச பிறகு அது வந்து எந்த டாக்டரினோ இல்லை வேற எந்த இதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு வே ஆஃப் இல்லாட்டி ரைட் வே ஆஃப் ஸ்டடிங் த பைபிள். வேதத்தை எப்படி சரியா படிக்கணும் அப்படின்றத வேதத்துல இருந்தே 2 தீமோத்தேயு 2:15 இருந்து பகுத்து போதி அப்படின்னு சொல்லிட்டு சரியாய் பகுத்து போதி, ரைட்லி டிவைட் த வேர்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்ற ஒரு விஷயம் வேதாகமத்திலே இருக்குன்னு எடுத்து காமிச்சு, அப்ப எதை ரைட்டா டிவைட் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த டிஃபரன்ஸ் இது பாருங்க இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. இப்ப நம்ம வந்து விருத்த சேதனம் பண்ணல, அவங்க விருத்த சேதனம் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து அவர்களுக்கு வந்து அவங்க பாவத்தை மற்றவங்க பாவத்தை மன்னிச்சாதான் அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும். நமக்கு கிறிஸ்துக்குள்ளாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கறனால நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோம். அப்ப அது ஒரு டிஃபரன்ஸ், பெரிய டிஃபரன்ஸ். அப்ப அந்த மாதிரி டிஃபரன்ஸ்கள் நம்ம கிரியை செய்து நீதிமானாவல, கிரியை செய்யாமல் நம்மளை நீதிமானாக்குகிறவர் மேல் உள்ள விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்குறோம். அப்ப இந்த 2 வசனமும் ஒரே வேதாகமத்துலதான் இருக்கு. ஏன் அப்படின்னா டிஸ்பென்சேஷனலி சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு காரியம் யூதர்களுக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவர்களுடைய இலக்கு வந்து இங்க 1000 வருஷம் அரசாட்சியா இருக்கு, பூமியை சுதந்திரிப்பார்கள் இருக்கு. இன்னொரு குரூப்புக்கு வந்து உங்களுடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்குன்றாங்க. அப்ப இந்த பரலோகத்துல இருக்கவங்களுக்கு வந்து அங்க இருக்கவங்களுக்கு வந்து உங்களுடைய சுய நீதி, உங்களுடைய நீதி வந்து பரிசேயர் சதுசேயர் நீதியை காட்டிலும் அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்ப அங்க வந்து அவர்களுடைய நீதி அங்க வேல்யூவேட் ஆகுது, அங்க வந்து அது எடுத்துக்கொள்ளப்படுது, கணக்கிடப்படுது ஒரு குரூப்புக்கு. இன்னொரு குரூப்புக்கு வந்து தேவனுடைய நீதி கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு வைக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய நீதியா இருக்கீங்கன்னு இருக்குது, இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டும் போது நமக்கு என்ன செய்யுது, ஓகே அப்ப வேதத்துல 2 பக்கம் இப்படி இருக்கு, அப்ப இங்க ஒரு குரூப் இருக்கு, இங்க ஒரு குரூப் இருக்கு. இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டத்துல இந்த எக்கானமில கடவுள் தேவன் எப்படி இந்த மக்களோடு டீல் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் ஒரு டிரான்சிஷனல் பீரியட்ல எப்படி டீல் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் இந்த கிருபையின் காலத்துல புறஜாதிகள் யூதர்கள் ஒன்றும் இல்லை எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு எப்படி டீல் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து கீ. அப்ப அந்த ரைட் டிவிஷன் கீ நமக்கு புரிஞ்ச பிறகு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து ஒவ்வொரு பைபிள் பேசேஜையும் படிச்சு இது யார் சொல்லியிருக்குன்னு கேட்க வேண்டாம். அப்ப நம்ம அது இன்னும் டீப்பா படிக்க போறோம். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த ஒரு ஸ்டார்டிங் வந்த உடனே நம்ம கொஞ்ச நாள் தான் அந்த ரைட் டிவிஷன் டூல்ஸ் படிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஏறக்குறைய 1.5 வருஷமா இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், மரணம் இந்த காரியங்களை குறித்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை முடிச்சுட்டு தான் திரும்ப மெயினா அந்த டாபிக் போய் மறுபடியும் ஒரு ஃபுல் ரெஃப்ரெஷ் எடுத்து தான் நம்ம போறோம். ஸோ அப்ப அந்த ரைட் டிவிஷன் அப்படின்ற காரியம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நம்மளுடைய வேதத்தை வாசிக்கிற பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு, வேதத்தை வாசிக்கிற விதம் மாறிடுச்சு. எல்லாத்தையும் எனக்கு நீ காலையில ஒரு வசனம் எடுத்து படிச்சு பார்த்துட்டு ஆண்டவர் இன்னைக்கு என்னோட இதை பேசிட்டாருன்னு சொல்றது கிடையாது. அப்ப இந்த வசனம் யாருக்காக எந்த சூழ்நிலையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது இன்னைக்கு எனக்கு அப்ளை ஆகுமா ஆவாதா. ஏன்னா சில காரியங்கள் நம்ம பார்த்தோம், டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் எல்லா காலகட்டத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு சத்தியம் இருக்குன்னு பார்த்தோம். அப்படி விதவிதமா நம்ம நிறைய இந்த இதுல படிச்சிருக்கோம், ரைட் டிவிஷன் டூல்ஸ்ல படிச்சிருக்கோம். அப்போ இப்ப எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, அதே அடிப்படையில இப்ப நம்ம இந்த ஓமைகளை படிக்கிறோம் இல்லையா, இந்த ஓமைகள்ல சில பேசிக்கான காரியங்களை படிக்க போறோம். எப்படி இந்த ரைட் டிவிஷன் டூல்ஸ்ல சில பேசிக்ஸ் காமிச்சு விட்டாச்சு. அது காமிச்ச பிறகு நமக்கே வந்து ஒரு ஐ ஓப்பனிங் ஆயிட்டு, அதுக்கப்புறம் எந்த ஒரு வசனத்தை எடுத்து எதை படிச்சாலுமே டக் 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 நம்ம கண்ணு பார்க்க ஆரம்பிக்கும். ஓகே இது யார் சொல்லியிருக்கு, எங்க சொல்லியிருக்கு, எதுக்காக சொல்லியிருக்கு, இது நமக்கு சேருமா சேராத, இது எந்த காலகட்டத்துல தேவன் எந்த எக்கானமி எந்த டிஸ்பென்சேஷன்ல பண்ணும்போது இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெளிவா புரிஞ்சிருது. ஸோ அந்த ஒரு புரிதல் நமக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா ரைட் டிவிஷன். இப்ப அதுவுமே நமக்கு இன்னும் சில கொஞ்சம் காரியங்கள் குழப்பமா இருக்கும். அது இன்னும் நம்ம ரைட் டிவிஷன்ல இன்னும் தெளிவா நிறைய படிக்கும் போது இன்னும் புரியும். அந்த மாதிரி இதுலயுமே வந்து இந்த ஓமைகளை பற்றி சில அடிப்படை காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த காரியங்களை அடிப்படை காரியங்களை நம்ம படிச்சு புரிஞ்சுட்டோம்னாலே எந்த ஓமை கொடுத்தாலுமே இந்த ஓமை இப்படிதான் வரணும், இது என்ன இதுன்னு
நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டே அதை வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணி பிரிச்சிரும். அப்ப அந்த ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இன்னைக்கு அடுத்த ஒரு வாரம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். அந்த ஓமைகளை எப்படி படிக்கிறது, ஓமைகள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற சில காரியங்கள். ஏன்னா இது தெரியாதனால என்ன ஆகுதுன்னா, எப்படி ரைட் டிவிஷன் தெரியாம இன்னைக்கு இருக்கிற அவ்வளவு கிறிஸ்தவமும் எல்லா வசனத்தையும் போட்டு ஒன்னா குழப்பி ஒரு மொத்தமா எப்படி சொல்றது, ஒரு கிச்சடி பண்ண மாதிரி எல்லாத்தையும் குழப்பி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஆண்டவர் வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு, அதனால நீங்க மற்றவங்களை மன்னிங்கன்னு ஒரு வாரம், அடுத்த வாரம் அதே வந்துட்டு நீங்க மற்றவங்களை மன்னிக்கலன்னா உங்க பாவம் மன்னிக்கப்படாதுன்ட்டுன்னு ஒரு வாரம் கிரியை செய்யுங்கள்னு, ஒரு வாரம் ரட்சிப்பை இழக்க முடியும்ட்டுன்னு, அடுத்த வாரம் ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு. ஏன்னா 2 வசனம் இருக்கு. அப்ப இந்த கன்ஃபியூஷன், இந்த குழப்பங்கள் மாத்தி மாத்தி வர்றதுக்கு காரணம் ஒரே விஷயம் என்னன்னா, அதை எப்படி படிக்கணும், ரைட் டிவைட் பண்ணி படிக்கணும்ன்ற அந்த ஒரே ஒரு அந்த மெத்தட் தெரியாதனால இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஓமைகள் மூலமா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், ஏகப்பட்ட டாக்டரின்ஸ், ஓமையை வச்சு டாக்டரினே உருவாக்கியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி டாக்டரின்ஸ் எல்லாம் ஏன் வருதுன்னா, இதை சரியா புரிஞ்சு கொள்ளாதனாலதான் இந்த மாதிரி டாக்டரின்ஸ். அப்ப முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓமைகள்ல சொல்லப்பட்ட கதைகள் இருக்கு இல்லையா, எல்லா ஓமையுமே ஒரு கதையோட சேர்த்து சொல்லப்படுது. அப்ப இந்த ஓமைகள்ல சொல்லப்பட்ட, சொல்லுங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல ஐ ஜஸ்ட் ஓகே ஓகே. ஸோ ஓமைகள்ல சொல்லப்பட்ட கதைகள் இருக்கு இல்லையா, அது வந்து அங்க இருந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, கேட்டவர்கள் அவங்களுக்கு பழக்கமான சம்பவங்களும் அவங்களுக்கு எளிமையா புரியக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்ச கதைகளும் தான் ஃபர்ஸ்ட் ஊமையில யூஸ் பண்ணப்பட்ட கதை. இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப அங்க கேட்கப்பட்டவர்கள், அங்க கேட்டவர்கள் இருக்கு இல்லையா, எல்லா ஓமையுமே வந்து இயேசு கிறிஸ்து யாருக்கோ ஃபோக்கஸ் பண்ணி தான் சொல்றாரு. ஒவ்வொரு ஓமையுமே பைபிள்ல படிச்சு பார்த்தா யாருக்கோ அந்த ஓமையை சொல்லுவாரு. அப்ப அந்த ஓமையில கேட்டவர்கள் யாரு? ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து யாருக்கிட்ட ஓமையை சொல்லு? ஓகே, இஸ்ரவேலர்கள். அப்ப சீஷர்கள், இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க, சீஷர்கள் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க. அப்போ இவங்க எல்லாருமே எப்ப வாழ்ந்தவங்க, எங்க வாழ்ந்தவங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அதே காலகட்டத்துல அப்ப வாழ்ந்தவங்க, இஸ்ரவேல்லையே வாழ்ந்தவங்க. கரெக்டா? சோ அவங்களுக்கு தான் அந்த ஓமை சொல்லப்பட்டுச்சு. அந்த ஓமை 2000 வருஷம் கழிச்சு இந்தியாலயோ, சைனாலயோ, தமிழ்நாட்டிலயோ, அமெரிக்காலயோ உட்கார்ந்து இருக்கிற 21ஆவது நூற்றாண்டுல உட்கார்ந்து வாசிக்கிறவங்களுக்காக சொல்லப்பட்ட கதை கிடையாது. ஃபர்ஸ்ட் அது முதல் கிளியர் ஆயிருதா? ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஓமையை படிச்ச உடனே அதனுடைய இதை வந்து நம்ம 20 நூற்றாண்டுக்கு முன்னாடி போய் அங்க போய் இயேசு கிறிஸ்து டைம்ல எப்படி இருந்துச்சு, அந்த கதை அங்க ஏன் சொல்லப்பட்டுச்சுன்றதே பார்க்காம நமக்கு அந்த கதைக்கு என்ன புரியுதுன்னு வச்சு இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப முதல் விஷயம், கேட்டவர்கள் அங்க யார் கேட்டாங்களோ ஒவ்வொரு ஓமையுமே அந்த கதை நமக்கு பழக்கப்பட்டதா இருக்கலாம், இல்ல பழக்கப்படாததா இருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நம்ம வந்து வேற கல்ச்சர்ல 2000 வருஷம் கழிச்சு நம்ம வந்திருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர்ல புரியறதுக்காக பேசப்பட்ட காரியங்கள் அது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப அங்க சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல இருக்கு, நமக்கு இப்ப அதனுடைய அர்த்தம் வந்து நமக்கு வேறையாவே மாறிட்டு இருந்துக்கலாம். அப்ப அந்த சொல்லப்பட்ட டைம்ல அது என்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கேட்க வேண்டிய ரெண்டாவது கேள்வியில ஒரு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ஓமைகள்ல பொதுவா 2 வகைகளா பிரிக்கலாம். அப்போ வந்து நம்ம நேச்சர் பார்த்தோம். ஒண்ணு வந்து அது பாசிட்டிவா சொல்லியிருக்கலாம், இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஓமையை வந்து ஒரு நல்ல விஷயமா சொல்லியிருக்கலாம், இல்ல ஒரு கெட்ட விஷயமா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது அந்த ஓமையினுடைய தன்மையை பார்க்கறதுக்கு. இது வந்து வகை. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமைகளை பொதுவா ஜென்ரலா இந்த 2க்குள்ள அடைக்கிடலாம். எல்லா ஓமையுமே எதை எடுத்தாலும் இதுல நம்ம பிரிச்சு பார்த்துக்கலாம். அப்போ பொதுவா வந்து ஓமைகள்ல 2 வகைகளா பிரிக்கலாம். அப்ப அதுல முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்தை இல்ல ஒரு கருத்தை ஒட்டு மொத்தமா விளக்குறதுக்கு ஒரு ஓமையை சொல்றது. ஒரு விஷயத்த சொல்றதுக்காக, ஒரு காரியத்தை சொல்றதுக்கு ஒரு ஓமைய சொல்லி அந்த ஒரு காரியத்தை விளக்குறது. போ என்னன்னு புரியும் அப்படியே டீட்டெயிலா. ஸோ முதல் விஷயம் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு கருத்தை சொல்றதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓமை இருக்கு. 2வது விதமான ஓமை என்னன்னா, சிறு சிறு விவரங்களையும் உள்ளடக்கிய ஓமை. ஒவ்வொரு டீட்டெயிலையும் விளக்கி விளக்கி வரக்கூடிய ஓமைகள். அப்ப இந்த 2 ஓமைகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். 2 ஓமைகளையும் நம்ம அந்தந்த ஓமையின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் படிக்கணும். ஒரு சில ஓமை வந்து
மொத்தமா ஒரு கருத்து சொல்றதுக்காக சொல்லப்பட்ட ஓமை. வேற சில ஓமைகள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை உள்ளடக்கி அந்த டீட்டெயிலோடு கூட சொல்லப்பட்ட ஓமை. அந்த ஓமையை பார்க்கும்போதே அதுல நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். அப்ப அந்த மாதிரி 2 விதமான ஓமைகள் இங்க நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த 2 விதமான ஓமைகளையும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு 2 ஓமைகள், அந்த விதமான ஓமைகள், 2 விதமான ஓமைகளுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு, ஒரு சாம்பிள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த கடினமா இருக்கக்கூடிய அந்த இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு 1, 2 ஓமைகள் தான் ரொம்ப கஷ்டமான ஓமை. அதுல டாப் மோஸ்ட் கஷ்டன்றதை விட தப்பான டீச்சிங்கள், டாக்டரின்ஸ் ரொம்ப வந்தது வந்து இந்த ஐஸ்வர்யவான் லாசரு. அந்த ஓமையில தான் அதிகமான தவறான உபதேசங்கள், போதனைகள்லாம் இந்த சபை காலகட்டங்கள்ல இந்த ஹிஸ்டரியிலே அப்படியே வந்துருச்சு. இன்னைக்கு அது வந்து கரெக்டான உபதேசமாவும் நினைக்கப்படுது, மாறிடுச்சு அந்த அளவுக்கு. ஸோ அப்ப அந்த ஓமை போறதுக்கு முன்னாடி அடிப்படையில நம்ம இந்த மாதிரி இந்த ஓமைகளை பத்தி, இதனுடைய வெரைட்டிஸ், இதனுடைய இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அப்ப இந்த 2 ஓமையை பார்த்துட்டோம். இப்ப இந்த 2 இதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பாதி, அடுத்த வாரம் மிச்சம் பார்க்கலாம். இதுல முதலாவது நம்ம பார்க்கறது வந்து ஒரு விஷயத்த, அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ஒரு விஷயத்தினுடைய கருத்தை ஒட்டுமொத்தமா விவரிக்கும் ஒரு ஓமையை, அந்த ஒரு ஓமையை புரிந்து கொள்றதுக்கு ஒரு பேரபிள் பார்க்கலாம், எப்படி அந்த ஓமை வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பேரபிளுமே தவறதான் நிறைய புரிஞ்சிருக்காங்க, அது வேற விஷயம். நம்ம படிக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டடி அனலைஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஈஸியா புரிய ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த எடுத்துக்காட்டோட போகலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்த 10 கன்னிகைகள், அந்த ஓமை, 10 கன்னிகைகளுடைய ஓமை. அப்ப இந்த 10 கன்னிகைகளுடைய ஓமை அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த ஓமையை வந்து நிறைய தடவை படிச்சிருப்போம், நமக்கு இது தெரியும் இந்த ஓமை. ஆனா இதை நம்ம வாசிக்கவும் போறோம் இப்ப. ஆனா அந்த வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓமையில நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த ஒரு ஓமையா இருக்கிறனால, ஏன்னா இந்த 10 கன்னிகை ஓமைன்றது எல்லாருக்கும் தெரியும். இதுல பல பிரசங்கங்கள் இருக்கு, பல டீச்சிங் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த கேள்வி, இப்ப நம்ம இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னா, இந்த ஓமை எதை பற்றியது? ஃபர்ஸ்ட் நான் அந்த லாசர் ஐஸ்வர்யவானுக்கு கேட்டேன் இல்லையா, அந்த ஓமை எதை பற்றியது அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த 10 கன்னிகைகளின் ஓமை வருது, மத்தேயு 25வது அதிகாரத்துல வரும். மத்தேயு 25ல 1-13 வரும், அதை நம்ம வாசிக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஓமையில, இந்த ஓமை எதை பத்தினது, எதுக்காக இந்த ஓமை ஆண்டவருடைய சொல்லுது? வருகை, Tribulationல ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறது. ஆயத்தமா இருக்கணும். அப்புறம் வேற tribulation timeல they are waiting for the coming of Christல, அதுக்கு அந்த டைம் waiting, the ஓகே, அதுவும் tribulation. வெயிட்டிங், ட்ரிபுலேஷன் டைம்ல. வேற ஏதாவது எல்லாம் இருக்கா இல்ல? இருக்கணும். எல்லாத்துலயும் எல்லாரும் பரிசுத்தத்தோட இருக்கணும். அவர் வரும்பொழுது எப்ப எந்த நேரத்துல எண்ணெய் தீந்துரும், தீப்பெட்டி இல்ல, திரி இல்லன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே ரெடி இருந்து அந்த ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கணும் சொல்றாங்கண்ணா. ஓகே, அப்ப நிறைய விஷயங்கள் இந்த ஓமையிலேயே இருக்கு. நம்ம கன்ஃபியூசிங் ஓமைன்றது வேற வச்சிருக்கிறோம், ஆனா இந்த ஓமையிலேயே நிறைய விஷயம் இருக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ஓமையா இருக்கிறது இந்த 10 கன்னிகைகளின் ஓமை. இப்ப இந்த ஓமையை வந்து ஒரு தடவை நம்ம படிச்சிடலாம். மத்தேயு 25:1-13. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போயிருக்கிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாழிகையாவது நீங்கள் அறியாமல் இருந்திருக்கப்படியால் விழித்திருங்கள். ஓகே, இதுதான் வந்து அந்த ஓமை. இது நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓமை தான். இருந்தாலும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டா இப்ப மைண்ட் ஃப்ரெஷ்ஷா ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை திரும்ப நம்ம ரீட் பண்ணோம் இந்த ஓமையில. அப்போ இப்ப சொல்லுங்க, இந்த ஓமையை எதை பற்றி இருக்கு? இந்த ஓமையில இருந்து நமக்கு என்ன புரியுது? யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஓமையில இருந்து நமக்கு என்ன ஆண்டவர் புரியுது? எந்த நேரத்திலயும் வரலாம், ம் யாருக்கும் டைம் தெரியாது. அதனால ஓகே விழிப்போட கவனமா அதுக்காக காத்துருங்க. ஓகே அது எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டிருக்கு. ஆயில் எடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ரா அந்த ப்ரூடன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு டு பி ஓகே மோர் ப்ரிப்பேர்டு. ப்ரிப்பேர்டு. ஓகே, ஸோ இந்த பரிசுத்த மாதிரி ஆவியானவரை காசு கொடுத்து வாங்கலாம். ஓகே. அப்போ இந்த ஓமையில வந்து ஆக்சுவலா இப்ப இந்த ஓமையினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஓமையினுடைய விளக்கம் என்னன்னு பார்க்கறத விட, இந்த ஓமைக்கு வந்து பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஒரு விளக்கம் வச்சிருக்கிறாங்க. சபை பிரிவுக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் இருக்கு அதுல. அப்ப அந்த அடிப்படையில சில கேள்விகள், ஏன்னா இந்த ஓமைகள்ல வந்து நிறைய காரியங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கு. அப்ப அந்த டீட்டெயில்ஸ்க்கு என்ன அப்படின்றத சபைகள் போதிக்குது. இப்ப இது வந்து நமக்கு சரியா தவறான்றது கிடையாது, சபைகள் என்ன போதிக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த ஓமைகள்ல இருந்து படிச்சதுல இருந்து ஒரு சில காரியங்களை நான் எடுத்திருக்கிறேன். அந்த காரியங்கள் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அதுல என்ன நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல், கன்னிகைகள் யார்? ஏன்னா இந்த ஓமையே கன்னிகைகளை பத்தி. மணவாளன் வராரு, கன்னிகைகள் எதிர்கொண்டு போறாங்க. ஸோ இந்த கன்னிகைகள் யார்? இதுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்னாதான் நம்ம டைம் முடிக்க முடியும். விசுவாசிகள். யாரு? விசுவாசிகள் தான் கண்ணி. விசுவாசிகள். வேற? மணவாளன் மணவாட்டி. மணவாளன் மணவாட்டி. வேற? இஸ்ரவேல். இஸ்ரவேல் கன்னிகை அப்படின்றது இல்ல. இஸ்ரவேல் கன்னிகைன்றது நீங்க ரைட் டிவிஷன் வச்சு சொல்றீங்க. நான் கேட்கறது வந்து ரைட் டிவிஷன் வச்சு இல்ல, பொதுவா இன்னைக்கு. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு டினாமினேஷனுக்கு ஏத்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கன்னிகைகள். ஓகேவா? கன்னிகை. ஆனா பொதுவான கருத்து என்னன்னா, மணவாளன் மணவாட்டி சபை. கண்மணி சொன்ன மாதிரி மணவாட்டி சபை. கன்னிகைகள் ஏன்னா மணவாட்டி சபை இல்லாட்டி சபை. இப்ப அந்த வியாக்கியானம் இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து ஏறக்குறைய எல்லா சபைகள்லயும் சொல்லக்கூடிய வியாக்கியானங்கள், இந்த ஓமைக்கு சொல்லக்கூடிய வியாக்கியானங்கள் தான் எடுத்து சொல்றேன். அப்ப கன்னிகைகள் அப்படின்னும் போது மணவாட்டி சபை அப்படின்றாங்க. ஓகே, அப்ப அந்த மணவாட்டி சபை 1 10? ஒண்ணுதான். ஒரு மணவாட்டி சபை தான். ஆனா இங்க எத்தனை கன்னிகைகள் இருக்காங்க? 10 இருக்கு. 10 கன்னிகைகள் இருக்காங்க. அப்ப எந்த சபையெல்லாம் வந்து இது மணவாட்டி சபையை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்களோ அது தப்பாயிருதா? ஆமா. இல்லாம எவ்வளவு ஆழமா இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி யோசிச்சதே இல்ல. இல்லைன்னா இல்ல இந்த 10 கன்னிகைகளும் சேர்ந்ததுதான் ஒரு மணவாட்டி சபை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அடுத்த வசனத்துல பாதி கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், பாதி புத்தி இல்லாதவர்கள், பாதி எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், பாதி கைவிடப்பட்டார்கள். அப்ப அது 10 சேர்த்து ஒரே மணவாட்டி சபைனா, மணவாட்டி சபைன்றது ஒரு யூனிட்னா அதுல பாதி வெட்டி உள்ள போது, பாதி உள்ள போகலையா? அப்ப அடிப்படையில இந்த கன்னிகைகள் அப்படின்றது வந்து மணவாட்டி சபை அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்ல சபைன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் இங்க அடிபட்டு போயிடுது. ஏன்னா 10 கன்னிகைகள் கிடையாது, இது 10 கன்னிகைகள் இருக்கு, ஆனா மணவாட்டி 10 கிடையாது, ஒண்ணுதான். அப்ப இது 10 கன்னிகைகளை சேர்த்து ஒண்ணுன்னோம்னா அதை பாதி பாதியா அடுத்த ஓமையிலே பிரியுது, 5 கன்னிகை 5 கன்னிகைகள். அப்ப இங்க இது தவறா போயிருது. சோ முதல் விஷயம். அடுத்தது, ஏன் 10 கன்னிகைகள்? அது யாராவது கேட்டிருக்கீங்களா இதுக்கு வியாக்கியானம் கொடுத்து? 10 கோத்திரம் வந்து ஒரு இது பரவாயில்ல, கரெக்டா ஒரு இது பரவாயில்ல, கரெக்டா கேட்டிருக்க கண்மணி. கரெக்டா இருக்கு. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை, காணாமல் போன ஆடுகளை தேடி வந்தாரு, அது 10 கோத்திரம். அதனால
தான் 10 கன்னிகைகள்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா கடைசியில இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் இருக்கு. 5 கோத்திரம் மட்டும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள்னு போட்டிருக்கா? இல்ல. இல்ல. அப்ப எல்லோரும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள்னா அப்ப இது வந்து இந்த 10ன்றது வந்து 10 கோத்திரத்தை குறிக்கலன்றது தெரியுது. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த வசனத்துக்கு அவங்க கொடுக்குற வியாக்கியானங்கள்ல என்ன கிடையாது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். முதல் கன்னிகைகள் அப்படின்னாலே பொதுவா மணவாட்டி சபை அப்படின்றதுதான் சொல்லுவாங்க. அது தப்புன்னு பார்த்துட்டோம். 10 கன்னிகைகள் ஏன் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து இது சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் 10 கோத்திரம், சிதறடிக்கப்பட்ட 10 கோத்திரம், அதனால அவர்களை சேர்க்கிறதுக்காக வந்து 10 கன்னிகைகள்னு அதனால குறிப்பிட்டிருக்குன்றதும் தப்பா போயிடுது. ஏன்னா 5 பேர் வந்து வெளியே போயிடுறாங்க, 5 பேர் தான் உள்ள போறாங்க. அடுத்தது 5 புத்தி உள்ள கன்னிகைகள், இவங்க யாரு? கடைசி வரைக்கும் டெய்லி டெய்லி என் ஆத்மாவை சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னோட இதுவை சுத்திகரிங்க, பாவிய மன்னித்தருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு பரிசுத்தத்துல அபிஷேகத்துல பாயிண்ட் நிறைஞ்சவங்க வரைக்கும். தான். ஓகே. அப்ப இந்த 5 பேர் யாருன்னா ஆயத்தமா இருக்கிற சபை, ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பு பெற்று எல்லாம் ரெடியா இருந்து ஆயத்தமா இருக்கிற சபை தான் இந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகள். 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் இதெல்லாம் இல்லாதவங்க, அப்படிதானே? ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட டெய்லி ஜெபம் பண்ணாம ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் இல்லாம அப்படிலாம் இருக்கிறவங்க ஆயத்தம் இல்லாத சபை. இது வேற இருந்து. ஓகே, இப்பதான் அடுத்து நம்ம மெயின் டாபிக் வரும். தீவட்டினா என்னது? யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீவட்டி ஆவியானவரா? ஓகே, தீவட்டின்றது ஒரு சில இடத்துல ஆண்டவருடைய வசனம்ன்றாங்க, ஒரு சில இடத்துல வந்து நம்மளுடைய நீதி, பரிசேயர் சதுசேயர் நீதியை காட்டிலும் நம்மளுடைய நீதி அதிகமா பிரதிபலிக்கணும், வெளியே காட்டணும் நீதியை. அதை எப்படி காட்ட முடியும்? உங்களுடைய நற்கிரியைகள். ஏன்னா தீவட்டின்றது தூக்கி நீங்க நெருப்பு பிடிச்சிங்கன்னா காட்டக்கூடியது தீவட்டில தான். ஸோ அது வந்து வேர்ட் ஆஃப் காடு, நற்கிரியைகள், நம்மளுடைய நீதி. ஸோ இதெல்லாம் தீவெட்டி அப்படின்றாங்க. அடுத்தது வேற என்ன வருது அந்த உண்மையில? பாத்திரங்கள். பாத்திரங்கள் எதை குறிக்குது? சரீரம், சரீரம், இருதயம். சோ பாத்திரம் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய ரட்சிப்பு. சோ நம்மளுடைய ரட்சிப்பு தான் அதை பெற்றுக்கொள்றதுக்கான பாத்திரம். ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட பரிசுத்தாவியே வராது. அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறது தான் உங்களுடைய பாத்திரம், பரிசுத்தமான பாத்திரம் வாங்க முடியும். அப்ப ரட்சிப்பு இல்லாட்டி நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிதான் அதை ரிசீவ் பண்ணுது, அந்த அனாயிண்டிங்க. அப்போ பாத்திரம்ன்றத வந்து நிறைய சபைகள்ல பரிசுத்த ஆவின்றாங்க, ரட்சிப்புன்றாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு விதமா அவங்களுடைய வியாக்கியானங்கள் வருது. அடுத்தது முக்கியமானது எண்ணெய். நம்ம பிரதர் சொன்னாரு அதுதான். ஸோ எண்ணெய்ன்றதுக்கு என்னெல்லாம் வியாக்கியானம் தராங்க? அபிஷேகம், ஆயத்தம், அபிஷேகம். ஓகே, அபிஷேகம் இருக்கு. இப்ப இந்த அபிஷேகம்ன்ற வார்த்தையை வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. பென்டிகாஸ்டல் லைன்ல மட்டும் தான் இந்த அபிஷேகம். ஆனா இதே வசனம் பென்டிகாஸ்டல் இல்லாத ஆங்கிலிக்கன் சிஎஸ்ஐல எல்லாம் கூட இருக்கு. அவங்க என்ன வியாக்கியானம் தராங்க இதுக்கு? அவங்க அபிஷேகம்னு சொல்ல மாட்டாங்க எண்ணெய்க்கு. விசுவாசம், ஜெப வாழ்க்கை. அப்போ ஒவ்வொரு டினாமினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வியாக்கியானத்துல இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மாறுது. பென்டிகாஸ்டல்ஸ்ல வந்து இதை அபிஷேகம் அப்படின்னு ஆக்கிடுவாங்க. இப்ப இது எல்லாத்துலயோட முக்கியமான விஷயம் என்னன்னா, எண்ணெய் விற்கிறவர்கள் யார்? இத வந்து எந்த சர்ச்சுக்கும் சொன்ன மாதிரி நானும் நிறைய தேடி பார்த்தேன். இதுக்கான விளக்கம் யாரும் போடல. சரி, நானே ஒரு விளக்கம் போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா எண்ணெய் விற்கிறவர்கள் யார்? எண்ணெய்ன்றது அபிஷேகம்னாச்சு. எண்ணெய் விற்கிறவர்கள் யார் அப்படின்னு போடும்போது யாரெல்லாம் இந்த வெறும் பாஸ்டர் கூட இல்ல, எழுப்புதல் கூட்டம் நடத்துற பாஸ்டர்கள். ஏன்னா அங்கதான் வந்து இந்த அபிஷேகத்தை ஸ்பெஷலா எடுத்துக்க முடியும். எண்ணெய் ரிசீவ் பண்ணி அதை ரிசீவ்னு சொல்லி நம்ம பெற்றுக்கொள்றதெல்லாம், அந்த வியாபாரம் நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு எழுப்புதல் கூட்டம் நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு, அந்த மாதிரி சர்ச்ல. அப்ப எண்ணெய் விற்கிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ்டர்களை தவிர வேற யாருமே இருக்கிறது இல்ல. இந்த ரிவைவல் மீட்டிங் நடத்துறவங்க தவிர யாருமே வைக்கிறது இல்ல. அவங்கதான் பேராசூட் வச்சுன்னு ரெடியா இருக்காங்க. ஆமா, அது அது வேற ஒரிஜினல் எண்ணெயவே சேல்ஸ் பண்ற இது நிறைய இருக்கு. அது சுகமளிக்கும் எண்ணெய். அது ஆமா, அது சுகமளிக்கும் எண்ணெய். இது வந்து
அபிஷேக இது. சோ அது வந்து ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்துறவங்க இதெல்லாம். அப்ப இந்த எண்ணெய் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆக்சுவலா வந்து அபிஷேக கூட்டங்கள், அபிஷேகம் ரிசீவ் பண்ணிக்க பெற்றாதவங்களாம் வந்து பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னும் போது ஆயத்தம் ஆகிறதுக்கு எண்ணெய் வந்து வாங்கிட்டு போயிருங்க. புத்திசாலித்தனமா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே, மணவாளன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆயத்தமா எண்ணெய் வாங்கிட்டு போயிருங்க, ஸ்டாக் வச்சுங்க அப்படின்றதுக்காக தான் அபிஷேக கூட்டம். அப்ப இந்த ஆவிக்குரிய சபைகள், எழுப்புதல் கூட்டங்கள், இந்த அபிஷேக கூட்டங்கள் இதெல்லாம் தான் என்னன்னு வருது, எண்ணெய் விற்கிறவர்களா எடுக்க முடியும் இவங்க வியாக்கியானத்தின்படி. அப்போ இந்த விளக்கங்கள்லாம் இருக்குல்ல, இந்த வியாக்கியானங்கள் நம்ம இவ்வளவு பார்த்தது, இது எதுவுமே வந்து எந்த சர்ச்சும் இதெல்லாம் சொல்லலன்றதுல. முக்காவாசியான சர்ச்சுகள்ல இந்த பேரபிளுக்கு ஓமை சொல்லணும்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு விளக்கம், இந்த வியாக்கியானம், இந்த சொல்றாங்க. இந்த காரியங்கள்லாம் வந்து இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா யாருமே வந்து கன்னிகைகள் அப்படின்னும் போது கன்னிகைகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப கண்டுபிடிக்க முடியறது இல்ல. சோ அப்ப என்ன பண்றாங்க, கன்னிகைகள் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணிட்டு இவங்களுக்கு அருளப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்னிகைகள்ன்றது வந்து பரிசுத்தமான சபை. அப்புறம் 10 கன்னிகைகள் எப்படி வந்துச்சு? ஓகே, அப்ப வசனத்துல இங்க கோத்திரம் இருக்கு, அப்ப 10 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணெய் அப்படின்னும் போது எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ணினார்னு வசனங்கள் இருக்கு. அதை படிச்ச உடனே ஆவியானவர் வெளிப்படுத்திட்டாரு, இது எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய்ன்றது வந்து அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் இதுக்கு கஷ்டப்பட்டுதான் அவங்களும் வந்து ஈஸியாலாம் அர்த்தம் கண்டுபிடிக்கல. ஏன்னா இப்ப எண்ணெய் விற்கிறவர்களுக்கு நான் தான் தேடி பார்த்தேன், எந்த ஒரு டினாமினேஷன்லயும் இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கேட்டேன் கொஞ்ச நாளா. இதுல யாருமே வந்து இந்த எண்ணெய் விற்கிறவர்களுக்குன்னு சொல்ல, எண்ணெய் அபிஷேகம் மட்டும் சொல்லிட்டாங்க. அதை யார் விற்கிறாங்கன்னு சொல்லவே இல்லை. அதனால நானே கண்டுபிடிச்சேன், அது எல்லாமே எழுப்புதல் கூட்டம், பாஸ்டருங்க இவங்க நடத்துறதுலதான் எண்ணெய் விற்கிறாங்கன்ட்டுனேன். சோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் இவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வியாக்கியானமும் ஒவ்வொரு இதுவா கண்டுபிடிக்கிறாங்களே, இது சரியா தவறா? எல்லாமே தப்புதான். எல்லாமே தப்புதான். இதுல இருக்கிறது ஏதாவது கரெக்ட்னு தோணுதா யாருக்காவது? இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கலாம் அப்படின்ட்டுன்னு, இல்ல எல்லாமே தப்புதான் தோணுதா எல்லாருக்கும்? வெயிட்டிங் பாயிண்ட் வந்து கரெக்ட் தான், பட் அது இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலுக்கு ஓகே. ஆனா இங்க இவங்க ஓமையில பத்தி நம்ம பேசுறோம், இந்த கம்பேரிசன். ஏன்னா ஓமைன்றதே வந்து ஒரு விஷயத்த சொல்லி அதை ஒரு ஒப்பீடா சொல்லிதான் சொல்றாங்க. இப்ப கம்பேரிசன்றது வந்து இட் இஸ் நாட் அ ஒப்பீடு. அந்த கம்பேரிசன் வந்து இட் இஸ் அ ஃபேக்ட். அதுக்கு ஒப்பீடு எது? கன்னிகைகள், மணவாட்டிகள், 10 கன்னிகை இருந்தாங்க, 5 பேர் புத்தி இருந்தாங்க, 5 பேர் புத்தி இல்ல, தீவெட்டி, பாத்திரங்கள், எண்ணெய் விற்கிறவர்கள் இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள். இப்ப இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, ஏன்னா பைபிள்ல அதுல இல்ல அங்க. அப்ப யாராவது இந்த ஓமையை படிச்சுட்டு இது என்னன்னே புரியலையே, இந்த கன்னிகைகள் என்ன, 10 இது என்ன, இதுக்காக எண்ணெய் வாங்கி வச்சுக்க சொல்றாங்க, பாத்திரம் என்ன, தீவெட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க வந்து ஒவ்வொரு ஞான அர்த்தம் கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு. அப்ப இந்த மாதிரி ஞான அர்த்தம் கொடுக்கும் போது இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி வியாக்கியானம் பண்ணி செய்யறதுன்றது நம்ம தவறுன்னு பார்த்துட்டோம். எல்லாமே இதுக்கு வந்து அர்த்தம் வராதுன்ட்டுன்னு. அப்படி வேதாகமம் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது கொடுத்துருக்கா இந்த ஓமைக்கு? இல்ல. இந்த ஓமையில வந்து வேதாகமத்துல இந்த டீட்டெயிலுக்கு இது இதுக்குன்னு எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கொடுக்கல. அப்ப ஒவ்வொருவரும் அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்ப, அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கும், அவங்களுடைய சபை பிரிவுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப பெண்டிகாஸ்ட்ல இருக்கிறவங்க எண்ணெயை வந்து அபிஷேகம்வாங்க, இல்ல பரிசுத்தாவின்வாங்க. அதே சிஎஸ்ஐல வந்து அதை பரிசுத்தாவி அபிஷேகம்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதை வந்து ஒரு ஜப வாழ்க்கை, விசுவாசம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ப, அவங்களுடைய டினாமினேஷனுக்கு ஏற்ப இந்த ஓமைகளுக்கு வியாக்கியானம் செஞ்சு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து சொல்றாங்க. இப்படி செய்யறது இதனுடைய விளைவு என்ன ஆகுது? ராங் டாக்டரினா போதுனா? ராங் டாக்டரின். ஃபர்ஸ்ட் விஷயம் தவறான உபதேசம், ராங் டாக்டரின். அதை விட முக்கியமான, ராங் டாக்டரினே ஒரு தப்பான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஓமை எதுக்காக சொல்லப்பட்டுச்சோ அந்த நோக்கமே போயிடுச்சு, போக்கஸையே மாத்தி விட்டாங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனே வேற ஒரு இஷ்யூ எடுத்து விட்டுருவாங்க, இருக்கிற இந்த பிரச்சனையை விட்டு வேற உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே காரியம் இங்க இது நடந்துருது. ஏன்னா இப்ப இந்த இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்றாருன்னா இது என்ன நோக்கத்திற்காக சொல்றாருன்னு ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த பர்பஸே போயிட்டு இவங்க வந்து என்ன உனக்கு வேணும், என்ன கம்மியா இருக்கு, என்ன வாங்கிக்கோ, என்னன்னா அபிஷேகம்,
எண்ணெய் விற்கிறவங்க கிட்ட வாங்க, மீட்டிங்க்கு வாங்க, இந்த அபிஷேக மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி இது மொத்தமே என்ன ஆகுதுன்னா, அந்த ஓமை எதுக்காக சொல்லப்பட்டுச்சோ அந்த ஃபோக்கஸ் முதலாவது போயிடுது. ரெண்டாவது டோட்டலா ஒரு தப்பான ஒரு டீச்சிங் உள்ள வந்துருது. ஸோ இது வந்து ரொம்ப தப்பா இருக்கு. அப்ப இந்த ஓமைகளை வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இந்த இது வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். அப்ப இந்த ஓமைகள் வந்து சரியா புரிந்து கொள்றதுக்கு, இதை விளங்கிக்கிறதுக்கு இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஓமைகளை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கணும். இப்ப இந்த ஓமைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், என்னெல்லாம் சொல்லணும், அந்த கான்டெக்ட்ல என்ன பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் போட்டுட்டோம். அப்ப இந்த ஓமைக்கு முக்கியமா இந்த ஓமைய நம்ம இந்த 10 கன்னிகைகள் ஓமை இதை புரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஓமைன்றதுல வந்து ஒரு கதை இருக்கும். அந்த கதை வந்து அந்த சொல்லப்பட்ட அந்த ஆட்களுக்கு, அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஏற்கனவே அங்க அவரோட இருந்தவர்களுக்கு பழக்கமான கதைகளா இருக்கும், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்களா இருக்கும். இதை பயன்படுத்தி அவங்களுக்காக சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லும் போது 2000 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாலேயோ ஒருத்தர் படிப்பாரு, அவருக்கு புரியறதுக்காக இன்னைக்கு இருக்கிற 21st செஞ்சுரி கான்டெக்ட்ல அதை சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஓமை எதை பற்றினது? ஏன்னா இன்னைக்கு இந்த அபிஷேகம், எண்ணெய், இந்த ஆவியானவர் நிரம்புறது, வலியது, உருள்றது எல்லாமே வந்து ஒரு 60 வருஷத்துக்குள்ளதான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த எத்தனையோ மிஷினரிகள் வந்திருக்காங்க, ரத்த சாட்சியம் வச்சிருக்காங்க, யாருமே வந்து உருண்டு பிறண்ட அபிஷேகத்துல ரொம்ப நேரம் இல்லை. அவங்க பாத்திரம் எல்லாம் காலி தான். அப்படி பார்த்தா நான் சொல்றது புரியுது இல்லையா? அப்ப அவங்க இவங்க சொல்ற கணக்குப்படி அது கிடையாது. அப்ப இந்த கான்டெக்ஸ்டே வந்து இந்த ஓமைக்கான விளக்கத்துல அது அபிஷேகம், அது விற்கிறவர்களுக்கு போய் வாங்கிக்கலாம், அது பரிசுத்த ஆவியின் நிறைவு, அது அபிஷேகம், அந்நிய பாஷையில பேசுறது, நிரம்பிக்கிட்டே இருக்கிறது, ரிசீவ் பண்ணிட்டே இருக்கிறது, ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற இந்த இதெல்லாமே வந்து ஒரு 60 வருஷத்துக்குள்ள இந்தியாவை பத்தி வரைக்கும் சொல்றேன் நான். ஏன்னா மொத்தமே உலகத்துக்கு அந்த இதுவே வந்து இந்த மூமெண்டே வந்து 1904 தான் ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ ஒரு 60 வருஷமா 70 வருஷமா தான் இந்தியாவுக்குள்ள இது ரொம்ப பிரபலமாகி வந்து கடைசி ஒரு 20-30 வருஷத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அந்த ஒரு கண்ணோட்டத்துல இந்த வியாக்கியானத்தை நம்ம பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்ப இந்த ஓமைகளை முதல் படிக்கிறதுக்கு போது ஃபர்ஸ்ட் இந்த கதையை இப்ப சொல்லியிருக்கிறது ஒரு கதை ஃபர்ஸ்ட். ஏன்னா ஓமைன்றது ஒரு கதைன்னு பார்த்தாச்சு, நேரான விஷயத்த சொல்றதுக்குள்ள ஒரு விஷயத்த மறைச்சு சொல்றதுக்குன்னு பார்த்தாச்சு. அப்ப அது டைரக்டா அர்த்தம் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது அது என்ன நோக்கத்தோட சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம், அது அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த ஓமையில வந்து என்ன காரியம், என்ன பேக்ரவுண்ட், யாருக்காக, எந்த நோக்கத்திற்காக யாருக்கிட்ட சொல்லப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த கதை எங்க இருந்து எடுத்து சொல்றாரு இயேசு கிறிஸ்து அப்படின்றத பார்க்கணும். நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ட்ல, இன்னைக்கு இருக்கிற பெண்டிகாஸ்ட் சர்ச்சினுடைய டீச்சிங்ல இருந்து எடுத்து இயேசு கிறிஸ்து நிச்சயமா சொல்லல, அது வரைக்கும் உறுதியா தெரியுது. அப்ப அந்த கான்டெக்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, எதை சொன்னார்னா, அன்னைக்கு இருந்த யூத மதத்தினுடைய அந்த திருமண சடங்கு, அது வந்து எல்லாருக்குமே பழக்கமான ஒரு விஷயம். அந்த சடங்குல என்ன நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அந்த திருமண சம்பிரதாயம், அந்த சடங்கு, அதுல இருந்து எடுத்து இந்த ஓமைக்கு ஒரு கதை எடுத்து இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி சொல்றாரு. அதுல இருந்து தான் எடுத்து பயன்படுத்திருக்காரு. அப்ப இந்த கதை எங்க வந்துருச்சுன்னு பார்த்தாச்சு. அப்ப இந்த ஓமையினுடைய நோக்கம் என்ன, இதை எதுக்காக, எதை புரிய வைக்கிறதுக்காக இந்த ஓமை சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கணும். அப்ப எதை புரிய வைக்கிறதுக்காக இந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கு, எதுக்கான இந்த ஓமையினுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கேள்வி, இது வந்து மணவாளன் மணவாட்டியை கூட்டி கொண்டு போறதை பத்தியா இந்த ஓமை? மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டு போறதுக்கா? தாமதமாவது, மணவாளன் வராரு, கன்னிகைகள் காத்து இருக்காங்க, கைவிடப்படுறாங்க, பாதி பேர் வராங்க, பாதி பேர் போறாங்க. ஸோ இந்த ஓமையினுடைய நோக்கம் வந்து மணவாளன் மணவாட்டியை கூட்டிக்கிட்டு போறதை பற்றியதா? அதான் கேள்வி. இல்ல அந்த கல்யாணத்துல கல்யாண விருந்து, மணவாளன் மணவாட்டியை கூட்டிட்டு போறதை பத்தி, மணவாளன் மணவாட்டியை கூட்டிட்டு போறதை பத்தி, கல்யாண விருந்தை பத்தி. வேற கண்மணிக்கு ஏதாவது தனியா ஐடியா இருக்கா? ஆமாங்கண்ணா, மணவாளன் மணவாட்டி, மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டிட்டு போறது. ஓகேவா? சோ நம்ம பொதுவா அந்த என்ன வார்த்தைகள், இதான் சொல்றேன். இப்ப நம்ம இந்த ஓமையை படிக்கும் போது நம்ம எப்படி படிச்சிட்டோம் அப்படின்னா, 2024 உட்கார்ந்து ஒரு டீச்சிங்ல நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல இருந்து இந்த ஓமையை நம்ம இப்ப இந்த ஓமையை ஏற்கனவே படிச்சிருக்கோம், இன்னைக்கும் படிச்சிட்டோம், இவ்வளவு விஷயங்களையும் பார்த்துட்டோம், இதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு பார்த்தாச்சு.
ஆனா இப்ப இந்த ஓமையினுடைய இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மணவாளன் மணவாட்டியை கூட்டிக்கிட்டு போவது பற்றியது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம். இப்ப நம்ம அந்த ஓமையினுடைய ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வசனத்தை பார்க்கலாம். அந்த மத்தேயு 25:1 முதல் வசனம் படிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஓகே, இப்ப இங்க அப்பொழுதுன்னு ஆரம்பிக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம், இங்கிலீஷ்ல த கிங்டம் ஆஃப் ஹெவன். கடைசியா என்ன போட்டிருக்கு லாஸ்ட் வார்த்தை அந்த வசனத்துல? ஒப்பா இருக்கிறது. அப்ப அப்போ இங்க சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா பரலோக ராஜ்யத்தை எதுக்கோ ஒண்ணுத்துக்கு ஒப்புமையா சொல்றாரு. அப்ப ஒப்புமைன்றத ஓமை. அப்ப இந்த ஓமையை எதுக்கு சொல்றாரு அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்றதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. அப்ப அந்த ஓமையில தான் என்ன வருதுன்னா மணவாளன் வருது. புரியுதா உங்களுக்கு? மணவாளன் வரும்போது சொல்லக்கூடிய ஓமை கிடையாது இது. சொல்றது எதுன்னா பரலோக ராஜ்யத்தை பத்தி. நமக்கு மைண்ட் செட்டே வந்துட்டனால நம்ம எப்படி யோசிச்சிட்டோம், மணவாளன் வராரு, மணவாட்டி போறாங்க, இதுக்கான ஓமை. அப்ப இந்த ஓமையினுடைய போக்கஸே எது ஆக்கிட்டோம் அப்படின்னா ஓமைக்கு உள்ள இருக்கக்கூடிய, எப்படி நம்ம கன்னிகைகளுக்கெல்லாம் ஞானமா இதெல்லாம் தப்பு தப்பு தப்புன்னு சொன்னோமோ, மணவாளனுமே ஒரு ஓமையில வர ஒரு கேரக்டர் தான். புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை திரும்ப இப்ப படிச்சு பாருங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம், இது விஷயம் என்னதுன்னா தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கு. அப்ப எதுக்கு எது ஒப்புமைப்படுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க டாபிக் எதை பத்தி பேச போறாரு அப்படின்னா மணவாளன் வர்றதை பத்தி இல்ல, பரலோக ராஜ்யத்தை பத்தி. அப்ப பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்லும் போது எப்படி 10 கன்னிகைகளுக்கு நம்ம ஒரு வியாக்கியானம் கொடுத்து சிரிச்சோம், அதே மாதிரி எண்ணெய்க்கு ஒரு இது கொடுத்தோம், ஒவ்வொரு பாட்டா பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதுல ஒரு விஷயம் தான் மணவாளனுமே. புரியுதா? நம்ம மணவாளன்னு சொன்னோன்னே இங்க ஏசு கிறிஸ்துவ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். புரியுது இல்லையா உங்களுக்கு? இல்ல குழம்பிருச்சா? இது கொஞ்சம் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தம்பி. ஓகே, ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் வந்து எப்படி பாத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த 10 கன்னிகைகள்னு ஒண்ணு, கன்னிகைகள் மணவாட்டி சபை மணவாட்டி சபைன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து நம்ம இவ்வளவு நேரம் பிரேக் பண்ணி ஓகே அது மணவாட்டி சபை கிடையாது, 10 கன்னிகைகள் இருக்க முடியாது அப்படின்லாம் பார்த்து 10 சபை இருக்க முடியாதுன்னு பார்த்துட்டு வந்தோம். அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு வந்த போது ஃபைனலா இது எல்லாமே வந்து நம்ம போக்கஸை மாத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை என்னன்னு புரிஞ்சுக்கும் போது பார்த்தோம்னா, இந்த கதை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்ப ஒரு திருமண சம்பவத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சடங்க எடுத்து பயன்படுத்தி வேற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக பயன்படுத்துறாரு. இதுதான் ஓமையினுடைய மொத்த கருத்தே. அப்ப இந்த விஷயத்துல இந்த வசனம் எதை பத்தி போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பொதுவா என்ன நினைச்சிடறோம்னா மணவாளன் மணவாட்டியை கூட்டிக்கிட்டு போறதை பத்தின ஓமை அப்படின்னு நினைச்சிடறோம். ஆனா மணவாட்டின்றதுக்கு வந்து கன்னிகைகள் கிடையாது, அது மணவாட்டி கிடையாது, அது ஓமையில சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு நம்ம வியாக்கியானம் கொடுக்க கூடாது அப்படின்றோம். ஆனா எப்படிங்க மணவாட்டியை வந்து நம்ம கன்னிகைகளை மணவாட்டின்னு போடுறது தப்புன்னு யோசிக்கிறோம். ஆனா மணவாளன்னு சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்துன்னு நமக்கு ரிலேட் பண்ணும்போது அதை தப்புன்னு நினைக்கல. அப்ப இதுல மணவாளனுமே வந்து என்னது, அந்த ஓமையில வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அப்ப அந்த கதாபாத்திரம் முக்கியம் கிடையாது, அந்த போக்கஸ் வந்து அது கிடையாது. இந்த ஓமையினுடைய போக்கஸ் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றதுக்கு ஒரு கதையை ரெடி பண்றாரு இயேசு கிறிஸ்து. கதையை சொல்றாரு. அந்த கதை அந்த டைம்ல வாழ்ந்த அந்த மக்களுக்கு எளிமையா அவங்களுக்கு பழக்கத்துல புரியக்கூடிய ஒரு கதை. என்னது, கல்யாணம் பண்ணா எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. அப்ப மணவாளன் வரும்போது 10 கன்னிகைகள் இருந்தாங்க, அவங்க எதிர்கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப கன்னிகைகள் எப்படி ஓமையில ஒரு பொருளோ, எண்ணெய் எப்படி ஓமையில ஒரு பொருளோ, அப்படிதான் மணவாளனும் ஓமையில ஒரு பொருள். நம்ம என்ன பண்ணிட்டோம், மணவாளன்றத மட்டும் வந்து இயேசு கிறிஸ்து வருகையை கொண்டு வந்துட்டு இந்த பரலோக ராஜ்யம்ன்றதே போயிருச்சு. மணவாளன் மணவாட்டியை நோக்கி வராரு, ஆயத்தமாய் மணவாளனை மீட் பண்ண போறதுன்றது கதைக்குள்ள போயிட்டோம். நம்ம ஓமை அந்த எடுத்துக்காட்டா சொல்லப்பட்ட கதைக்குள்ள போய் அதை போக்கஸ் பண்ணிட்டனால இப்ப என்னாச்சு, என்ன போக்கஸ்க்காக இந்த ஓமை சொல்லப்பட்டுச்சோ, 10 கன்னிகைகள் ஓமை எதுக்காக சொல்லப்பட்டுச்சோ அந்த போக்கஸ் போயிடுச்சு. புரியுது இல்லையா? அப்ப அந்த போக்கஸ் என்னன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்தது. அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு போது அதுல மணவாளன் வராரு, 10 கன்னிகைகள் வராங்க, தீவட்டி வராங்க, இதெல்லாம் அந்த ஒரு ஓமைக்குள்ள அந்த சொன்ன கதையில இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரத்தெல்லாம் வச்சு தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்ல வர்றாரு. மணவாளன் வர்றதை பத்தி சொல்லல, மணவாட்டியை கூட்டிகிட்டு போறதை பத்தி சொல்லல இங்க.
புரியுது இல்லையா? சோ இந்த மாதிரி புரியுது. நம்ம அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இங்க வந்து ஒரு மணவாளனை பற்றி இல்ல 10 கன்னிகைகளை பற்றி சொல்ற அந்த ஒரு காரியத்தை சொல்றதுக்கே இந்த கதையை சொல்லல. கதை சொன்னது வந்து பரலோக ராஜ்யத்தை குறிச்சு. அந்த கதையில ஒரு முதல் கதாபாத்திரம் யாருன்னா மணவாளன், ரெண்டாவது கதாபாத்திரம்னு சொல்ல போனோம்னா 10 கன்னிகைகள். அப்ப நம்ம வந்து 10 கன்னிகைகள்ல இருந்து நிறைய பேர் கரெக்டா ஓகே இது கன்னிகைகள்னா மணவாட்டி சபை கிடையாது, அது இவங்களா கொடுத்த வியாக்கியானம், இது அவங்களா கொடுத்த வியாக்கியானம் நம்ம எல்லாம் பேசிட்டாலும் ஃபைனலா நம்ம ஃபோக்கஸ் எங்க போயிடுச்சுன்னா இதுதான் நம்மளை வந்து மழுங்கடிச்சு வச்சிருது. நம்ம பார்க்கும்போது கண் முன்னாடியே தான் ஃபர்ஸ்ட் வசனம் ஆரம்பிக்கும் போதே இருக்கு, அப்பொழுது பரலோக ராஜ்யம் அப்படின்னு தான் ஆரம்பிக்குதே. ஆனா நம்ம எல்லாருமே வந்து மணவாளன் மணவாட்டியை கூட்டிகிட்டு போறதுக்கு அவங்க ஆயத்தமா இருக்கணும் அப்படின்ற ஃபோக்கஸ்குள்ள போயிட்டோம். அப்ப இந்த நோக்கம் போயிடுச்சு. புரியுது இல்லையா? சோ இது வந்து அடிப்படையில நம்ம எப்படி என்ன மாதிரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஓமைகள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஓமையினுடைய கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் என்ன வருது அப்படின்றதும் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச அநேகமா நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஐஸ்வர்யான் லாசரு இந்த ஓமையை வந்து நம்ம முடிக்கிறதுக்கு மேபி 5 வாரம் இல்ல 6 வாரம் கூட ஆயிடலாம்னு நினைக்கிறேன். 5 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துல முடிக்க முடியுமான்னு சந்தேகம். ஓ ஆமா, இடையில கிறிஸ்துமஸ்னுடைய இதை வேற இடையில வந்துரும், அப்படி போகுது. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகணும்னு நினைச்சேன். ஏன்னா இது வந்து எப்படி இந்த ரைட் டிவிஷன் டூல்ஸ் ஒன்ஸ் அந்த பேஸ் புரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையுமே ஈஸியா நமக்கு அந்த கண் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஓமை இதை ஒரு டீச்சிங் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே பேரபிள்ஸை பத்தி எல்லா அக்குவராணி வரை நம்ம எதை படிச்சாலும் கரெக்டா ஓரளவு படிக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிரும். எந்த இதுலயும் நம்ம டிசீவ் ஆக மாட்டோம் இந்த பேரபிளை வச்சு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுவே வந்து இன்னைக்கே நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஒரு பேரபிளை பார்க்குறோம், ஒரு ஓமையை பார்க்குறோம்னா நம்ம இது கரெக்டுன்னு நினைச்சு பார்க்கும் போதே அதுல நிறைய நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே ஏற்கனவே போதிச்சிட்டனால நம்ம வந்து இப்ப இந்த உதாரணத்துக்கு இந்த மணவாளன் தான், மணவாளனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இயேசு கிறிஸ்து நஷ்டம். ஆனா அவர் சொன்னது அந்த உண்மையிலேயே கதையில இருக்கக்கூடிய ஒரு மணவாளன் வரும்போது 10 கன்னிகைகள் போறது அப்படின்றதுதான். இங்க மணவாட்டின்ற வேர்டே வரல. நம்ம இதுல மணவாட்டின்னு ஒண்ணு சேர்த்து மணவாளனை இயேசு கிறிஸ்துன்னு சேர்த்து எல்லாமே குழப்படி பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதனால இதுல நம்ம அனிமே இன்னும் ஒரு 4-5 வாரம் போகும்போது இது இன்னும் கொஞ்சம் தெளிவா டோட்டலா எல்லா பேரல்ஸுமே ஓரளவு புரியுற அளவுக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லாட்டி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இல்ல க்ளோஸ் பண்ணலாமா? க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, வேணா நீங்க கேட்டுட்டு கூட நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது இருந்துச்சுன்னா குரூப்ல கூட கொஸ்டின்ஸ் போடுங்க, நம்ம அதையே சேர்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். கார்த்திகேயன் நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே சார். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நீ கொடுத்த இந்த நேரத்துக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீ பாராட்டின அந்த கிருபைக்காய் நன்றி. அந்த கூடுதல் கலந்துருக்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்பா இந்த காரியங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானித்து வருகிறோம். அப்பா அந்த காரியங்களை எங்க ஆழ்மனதில் பதிய நாங்கள் கற்றது மட்டும் அல்லாமல் ஆண்டவரே பிறருக்கும் போதிக்கும் அளவுக்கு எங்களை நீங்க தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். யூடியூப்லயும் இந்த காரியங்கள் அப்பா போடப்படுகிறது ஆண்டவரே. அநேகர் இதை கண்டு ஆண்டவரே அவர்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். குறிப்பாக சரியா அம்மாவையும் ஆன்டி அங்கிளையும் ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க. அப்ப அவங்க நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம். சாமியல் த்ரோட் இன்ஃபெக்ஷனையும் முடியாத ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் எண்ணங்களை ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவன் நீர். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்புறம் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறேன். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையும் ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord. The Lord. Praise